ஒரு தகப்பனா நீங்க மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாயா நீங்க மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ்ல இல்லைன்னா ஒரு ஒர்க்கில் ஒரு தலைமையா நீங்க மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கணவனா ஒரு மனைவியா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிந்து கொள்ளுதல். இது கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அவங்களுக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொன்னா இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப அவசியம். இது இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பம் குடும்பமா இருக்காது, உங்களுடைய வீடு வீடா இருக்க முடியாது, உங்களுடைய வேலை நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுவீங்க. என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ரிலாக்ஸேஷன் எப்ப கிடைக்கும் தெரியுமா? இந்த புரிந்து கொள்ளுதல் என்கிற ஒன்று இல்லாம இந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கவே கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. இப்போ வேதத்தின்படி என்ன அப்படின்னு சொன்னா இந்த திராட்சரசம் பாருங்களேன், திராட்சரசம் களிப்பு உண்டாக்கும் அப்படின்னா அந்த திராட்சரசத்தை திராட்சரசத்துல பல விதமான வெரைட்டி இருக்குது. திராட்சரசத்தை நம்ம குடிக்கலாம், நம்முடைய உடம்புக்கு அது நல்லது. ஆனா திராட்சரசத்தை துருத்தியில ஊத்தி வச்சு வித்தியாசமான முறையில அதை மேக் பண்ணி போதை வஸ்துவா பயன்படுத்துறவங்க இருந்தாங்க. இப்போ நம்ம நீங்க வேற மாதிரி பழைய ஆட்கள் இருக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா அந்த கள்ளு கடை இருந்துச்சு. நீங்க கேரளா பக்கம் போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்க டிராவல் பண்ணும்போது கள்ளு கடை. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒயின் ஷாப்பை ஃபுல்லா இப்போ வச்சுட்டாங்க, இந்த கள்ளு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஆனா இந்த கள்ளு சாராயம் பட்டச்சாராயம் இப்படின்றது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இது எல்லாமே காய்ச்சறது. இப்ப எங்க அப்பா எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க குடும்பமே என்ன குடும்பமா இருந்துச்சுன்னா இந்த சாராயம் காய்ச்சற குடும்பம் தான் இருந்துச்சு. அவங்க சாராயம் தான் நிறைய காய்ச்சினாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இது பனைமரம் இருக்குது, அந்த பனைமரத்துல இருந்து வர்ற அந்த அது பதனி அப்படின்வாங்க. ஆனா அந்த பதனையே கொஞ்சம் மேக் பண்ணிட்டேன்னா அது போதை பொருளா மாறிடும். அது மாதிரி தென்னை மரத்துல இருந்து எடுப்பாங்க. அப்புறம் சட்டி வச்சு, பெரிய சட்டி வச்சு இந்த பழம் எல்லாம் உள்ள அழுக வச்சு அது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரிலாம் காய்ச்சுவாங்க. அப்போ யூத ஜனங்கள் மத்தியிலே இந்த திராட்சரசம் அப்படின்றது அதை குடிக்கலாம், அதை மருந்துக்கு யூஸ் பண்ணலாம், அதை போதைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அதை வச்சிருந்தோம்னா அது நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படும். ஒரு வித்தியாசமான இதுக்கு போனால் மருந்துக்கு யூஸ் ஆகும். இன்னொரு பேட்டர்ன் போனால் அது அவங்கள போதை மாதிரி அப்படி இருந்துச்சு. இப்போ யாரு ரொம்ப பலவீனமா இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல தீமோத்தேயு அப்படின்றவன் ரொம்ப உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போதே என்ன எழுதுறாருன்னா உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு உத்தம குமாரன் மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் போனா என்ன, நீங்க கவலைப்படாதீங்க, யார் இருக்கான்னா தீமோத்தேயு இருக்கிறான், என்னை விட அவன் நல்லா உங்களை நல்லா பார்த்துக்குவான். அப்போ இன்னொன்னு தீமோத்தேயு குறித்து சொல்லும் போது உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. அப்போ இந்த தீமோத்தேயு அப்படின்ற அந்த ஊழியக்காரன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு ஊழியக்காரன். ஆனா என்ன அப்படின்னா இவருக்கு ரொம்ப பலவீனமான சரீரம், ரொம்ப அவருக்கு பலவீனம் வரும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் திராட்சரசம் குடிக்கிறத என்கரேஜ் பண்றவர் அல்ல. ஆனா தீமோத்தேயுனுடைய விஷயத்துல வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உன் பலவீனத்தின் நிமித்தம் கொஞ்சம் திராட்சரசத்தை நீ என்ன பண்ணிக்கோ, நீ கொஞ்சம் திராட்சரசத்தை சேர்த்துக்கோ அப்படின்னு. இப்போ இப்போ உள்ள உதாரணத்தின்படி என்ன சொல்லணும்னா இந்த பன்னிக்கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இப்படின்ற ஒரு இருக்குது. ஏன் அப்படின்னா விரிகுளம் இல்லாத எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எழுதுறாரு. ஊறுறது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல கண்டிப்பா அது என்னது, அது அதுல ஆண்டவர் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தா கூட அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இப்போ உலகத்துல இருக்கிற என்னென்னமோ நான்வெஜ் நம்ம சாப்பிட்றோம், அதுல எல்லாத்துலயுமே அதிகமான கொழுப்புடையது எது அப்படின்னு சொன்னா இந்த பன்னி இறைச்சி ரொம்ப கொழுப்புடையதான். அப்போ அதை நம்ம ரொம்ப சேர்த்துக்கிறது நம்முடைய உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியல. ஆனா இப்போ என்ன அப்படின்னு சொன்னா சிலருக்கு இந்த பைல்ஸ் வியாதி, ரொம்ப உடம்பு ஹீட்டான வியாதிகளுக்கு ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோர்க் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்க சூடு என்ன பண்ணிரும், அது தணிஞ்சிரும் அப்படின்னாங்க. அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நீ கொஞ்சம் திராட்சரசத்தை என்ன பண்ணிக்கோ,
உங்க பாட்டியினுடைய விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. அவங்க இதுக்கு பக்கத்திலேயே போகக்கூடாதுன்னு உன்னை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீ அதை குடிச்சா போதை ஆயிருவேன்னு சொல்லல. ஒருவேளை நீ டேஸ்டுக்காக குடிச்சு அதையே போதை பொருள் மாதிரி நீ என்ன பண்ணிடக்கூடாது. அதனால அந்த ஃபெய்த் உனக்குள்ளே இருக்குது. அது தப்புன்னு உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு உன்னை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நானும் அதை என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் உன் பலவீனத்தின் நிமித்தம் நீ கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு என்ன இல்லை. அப்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய உடன் ஊழியக்காரரின் மூலம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்க முடியும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். மானிட்டர் கொஞ்சம் வைங்க. ஆமென். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ எதை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற? நீ வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற. நீ வேற எதையுமே குடிக்கிறது இல்லை. ஏன் தண்ணி மட்டும் அப்போஸ்தலனா இந்த தீமோத்தேயு குடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் பாட்டியாகிய அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப பக்தியா இருக்கிறதுனால அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க. நீ 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய அயனிக்காய்க்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் கவனமா கவனிச்சுங்க. இந்த விசுவாசம், இந்த தீமோத்தேயுனிடத்தில் இருந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது? எங்க? முதல்ல பாட்டியாகிய லோவிசாள், அதற்கு பிறகு உன் தாயாகிய அயனிக்கியாள், அதற்கு பிறகு அந்த விசுவாசம் எதுக்குள்ள வந்திருக்குது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, பாட்டி ஒரு விசுவாச வீராங்கனை. அதை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அந்த ஃபெய்த்தை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? தன்னுடைய மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அந்த மகள் யாருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க? அவனுடைய மகனுக்கு தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வம்சமா அவங்களுடைய குடும்ப சார்பாக இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க? சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஃபெய்த்லயே வளர்ந்ததுனால இவன் என்ன பண்றாங்கன்னா, வயிறு சரியில்லை, உள்ள அல்சரா இருக்குது, உள்ள கொஞ்சம் இந்த திராட்சரசத்தை குடிச்சா கொஞ்சம் அது ஒரு மெடிசன் மாதிரி அவனுடைய புண்ணெல்லாம் ஆறும். ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எனக்கு புண்ணை ஆராட்டி கூட பரவாயில்ல, என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன கத்து கொடுத்தாங்கன்னா, அது பக்கமாவே நீ என்ன பண்ணாத, போகாதேன்னு கத்து கொடுத்தாங்க. அதனால நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் என்ன தான் குடிப்பேன், தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்பதான் இந்த தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய விசுவாசம் எனக்கு புரியுது, நீ ரொம்ப ஃபெய்த் உள்ளவன் அப்படின்றது புரியுது. பட் ஆனா என்னன்னா, உனக்கு பலவீனம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணு அப்படின்னா, பலவீனங்கள் நிமித்தம் நீ தண்ணீர் மட்டும் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசத்தை என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் திராட்சரசத்தை நீ சேர்த்துக்கோ. இதுக்கு பேர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு பேர் தான் என்னன்னா, புரிந்து கொள்ளுது. நீ செத்தா கூட அப்படி செத்துறணும், கர்த்தருக்காக மரிக்கிறதற்கு நீ ரெடியா, இதற்காக விட்டு கொடுப்பியா, இப்படி விட்டு கொடுப்பியா. நான் இதை உபதேசத்தை மாத்தல, உங்களுடைய வைராக்கியத்தை மாத்தல. ஆனா அதே நேரத்தில் நமக்கு அந்த இடத்துல ஆண்டவரை விட்டு தரக்கூடாது. நம்ம விக்கிரகங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு சொல்லல, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறத நான் சொல்லல. சில நேரத்தில் சில காரியத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தயவாய் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு நினைக்கிறீங்க? இது அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் இத்தனை உடன் ஊழியர்கள் அவரால் எழுப்ப முடிஞ்சிருச்சு. அந்த தீமோத்தேயு, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்கிற உடன் ஊழியரை அவர் எழுப்புறதற்கு, போ, அந்த மாதிரி உனக்கு என்ன வயிற்று தெரியலையா, நீ தண்ணி குடிச்சே செத்து போ, அதுதான் விசுவாசம், அதுதான் ஆண்டவருக்காக நிற்கிறது. செத்தா சாகலாம், பிழைச்சா பிழைக்கலாம் அப்படின்றது அல்ல. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீ என்ன பண்ணிக்கோன்னா, இப்போ கொஞ்சம் சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கப்பா, நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கப்பா, நீ உன் உடம்பை கெடுத்துக்காதப்பா. எனக்கு தெரியும், சமீப காலமாக நிறைய பெரிய ஊழியக்காரர்களை நான் சந்திக்கிறேன். அப்படின்னா ரொம்ப வயது முதிர்ந்த ஊழியக்காரர்கள், நிறைய ஆண்டவருக்காக பயன்பட்ட ஊழியக்காரர்களை சமீப காலமாக நிறைய எனக்கு அவங்களோட பேசுகிறதற்கு நேரம் கிடைக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு சொல்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால், எப்பா நீ ஜெபம் பண்ணுவேன்னு நாங்கள் நம்புகிறோம், நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன்னு நாங்கள் நம்புகிறோம், ஆனால் நீ உன் உடம்பை பார்த்துக்கிறியான்றதை நாங்கள் என்ன பண்ணலை, நாங்கள் நம்பலை. அதனால என்னை பார்க்கும்போது அந்த பெரிய ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் வயதானவர்கள், நிறைய ஆண்டவருக்காக இருந்தவங்க பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு நீ எவ்வளோ வேணாலும் ஊழியம் செய், ஆனால் என்ன பண்ணாத, உடம்பை மட்டும் கெடுத்துறாத, என்ன உடம்பை மட்டும் கெடுத்துறாத, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடு, கரெக்டான நேரத்துக்கு தூங்கு, ரொம்ப ஃபாஸ்டிங்னு போடாத, லிமிட்டாக சாப்பிட்டுக்கோ, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, டெய்லி வாக்கிங் பண்ணு, ரிலாக்ஸாக இரு, எதை குறிச்சும் கவலைப்படாத, எதை குறிச்சும் யோசிக்காத அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு கொடுக்குற பெரிய அட்வைஸ் என்னன்னா, உன் உடம்ப கேட்கல. ஆனால் ஒரு காலத்தில் அவங்க மைக்கை பிடிச்சி என்ன கரிச்சித்தாங்க தெரியுமா, உடம்பாவது ஒன்றாவது. உபவாசம் இருக்க முடியாதா உன்னால? உபவாசம் கூட இருக்க முடியலடா, நீ எல்லாம் என்ன ஊழியக்காரன்? உபவாசம் இருக்காதவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரன். 4 நேரம் சாப்பாடை உனக்கு அவாய்ட் பண்ண முடியல, நீ என்னடானா பிரசங்கம் பண்ண போற, நீ என்ன ஊழியம் செய்ய போற? இப்படி சொன்ன அது ஒரு விதத்தில் நமக்கு இன்ஸ்பயர், அது ஒரு விதத்தில் நமக்கு பலன் இருக்கும்போது எல்லாம் பண்ணணும், உண்மைதான். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் உடம்ப அருமையான டிஜிஎஸ் தினகரன் ஐயா இந்த தமிழ்நாடுல ஒரு பெரிய தேவ மனுஷன், உலக நாடுகளிலே கர்த்தர் அவரை ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனால் அவர் ஊழியர்களுக்காக ஆலோசனை எழுதும்போது தவறாமல் அவர் எழுதுறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நான் என் உடம்பை ரொம்ப கெடுத்துக்கிட்டேன், என் உடம்பை நான் ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன். ஆனால் ஊழியர்களாகிய நீங்கள் உங்கள் உடம்பை என்ன பண்ணிட்டீங்கன்னா வருத்தப்படுத்திடாதீங்கன்னு அவர் ஊழியர்களுக்காக எழுதின புத்தகத்தில் கொடுக்குற செய்தியில் கண்டிப்பாக அதை சொல்லிடுவார். ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த உபவாச ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணிட்டே தான் கடந்து வந்தேன். சிஸ்டர், உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்க வீட்டில் இருக்கிற சண்டைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்க போறாரு. உங்களுக்கு இருக்கிற சமாதான குறைவுகளுக்கு ஆண்டவர் ஒரு விடிவை கொடுக்க போறாரு. உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க படுகிற பாடுகளுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்க போறாரு. இந்த முற்றுப்புள்ளியை கர்த்தர் எதிரியை அழிக்கிறதுனாலயோ எதிரியை கொல்லுகிறதுனாலயோ அல்ல, உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் கொடுத்து உங்களை சமாதானமாய் வைக்கிறதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்மளை புரிந்து கொள்ள வச்சு நம்மளை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் நாம் அனைவருக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல, சத்தமா ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். ஸோ 50 வயசுக்கு மேலே இருக்கிற அம்மாங்களையும் அப்பாங்களையும் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் 50 வயசுக்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு நீங்கள் அடம் பிடிச்சிருக்கீங்களா? அடம் பிடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 50 வயதுக்கு மேலே இருக்கிற எந்த தகப்பனும் எந்த தாயும் எந்த பொருளுக்கும் அவங்க என்ன பண்ணதில்லை, அடம் பிடிச்சதை நான் பார்த்ததில்லை. சிக்கனுக்காகவும் மட்டனுக்காகவும் கூட அடம் பிடிச்சது பார்த்ததில்லை. லைனில் நின்று ஒரு பீஸு குறைவாக வச்சா கூட அடம் பிடிச்சதை பார்த்ததில்லை. ஆனால் 15 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க ஒருத்தராவது அடம் பிடிக்காத நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
அடம் பிடிக்காத பார்த்துருக்கீங்களா? அடம் நான் எனக்கு இந்த அடம் பிடிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. பொருள் வேணும்னா நம்ம வேணும்னா கேட்டால் வாங்கி கொடுத்துருவோம். அப்படி ஒருவேளை தேவையில்லைன்னா நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆனால் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நின்னா கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்காது. அது என்னுடைய பிள்ளைகளுக்கே தெரியும், கேட்டால் கிடைக்காது. அதனால சின்னவனுக்கு ஒரு பொருள் தேவை, ஆனால் அதை வாங்கணும்னு இருக்குது, கிடைக்கணும்னு இருக்குது. என்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டான், நான் இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இன்னொரு டைம் கேட்கறது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னொரு டைம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். இது என்ன நியாயம் பார்த்தீங்களா? போடுறான் பாருங்க பிட்டு. இதை விட பெரிய பிட்டு என்ன வேணும்? சரி, இன்னொரு டைம் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்துடும், நீங்கள் அடம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால இப்போதைக்கு ஏசப்பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி, நான் உடனே சொன்னேன், சரி கேளு கேளு, ஏசப்பாட்ட கேளு. என்னை விட அவர் இரக்கம் உள்ளவர், என்னை விட அவர் உருக்கம் உள்ளவர். அவர் நினைச்சாருன்னா உனக்கு என் மூலமா இல்லை யார் மூலமாகதாவது செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணேன். அப்போ எப்படியாவது சின்ன பிள்ளைங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடம் பிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னா இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும், இந்த கிறிஸ்துமஸுக்கு இது வேணும்னா வேணும் வேணும், அவ்வளோதான். அடம் பிடிச்சி எப்படியோ வாங்கிடுவாங்க. எனக்கு ஏன்னா ஒன்றும் இல்லையா, சமைக்க சாப்பாடு ஒன்றும் இல்லையா, ஒன்றுமே இல்லைன்னா ஒரு சிக்கன் பொரிச்சதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாவது கேட்பாங்க. ஆனால் அதே இது கொஞ்சம் நம்ம வயசு தாண்டி வந்ததுக்கு பிற்பாடு இது இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்து உங்க மனசு என்ன பண்ணும் தெரியுமா? சரி பரவாயில்ல, எது இருக்குதோ. ஹலோ, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேங்க, உங்களை எதுக்கு சொல்றேன்? நான் சொல்றேன், இந்த ஒரு 30 வயசுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சா ஆசைப்பட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள போனா நமக்கு என்னமோ தெரியல, ஆசைப்பட்டு போன அன்னைக்கு அங்க அது இருக்காது. அவ்வளோ நாள் இருக்கும். நம்ம போய் பிரதர் பிரியாணி இருக்கான்னு கேட்டா, ஐயோ சார் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, இப்பதாங்க தீந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே 25-30 வயசுக்குள்ள என்னன்னா அப்படியா இல்லையா, உடனே என்னன்னா பைக் எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு இந்த கடையிலன்னா என்னையா இன்னொரு கடையில் போய் நான் பிரியாணி சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டேன், நான் கண்டிப்பா என்ன சாப்பிட்டுருவேன், பிரியாணி சாப்பிடு அப்படின்னு போன காலம் ஒரு காலம். ஆனா இப்போ 40 வந்ததுக்கு பிற்பாடு பிரியாணி பிரதர் பிரியாணி இருக்கா அப்படின்னா, இல்லை சார் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு. சரி என்ன இருக்கு, என்ன இருக்கு, தோசை தான் சார் இருக்கு, இருக்கிறத கொடுங்கப்பா. வயிறு நிறைஞ்சா பசிக்குது, இப்போ என்ன பண்ணணும், இப்போ பசிக்கு சாப்பிட்றோம், ஒரு நாள் ருசிக்கு சாப்பிட்டோம். இது என்ன வருது அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா மாற்றி சாப்பிட்லாம், நாளைக்கு சாப்பிட்லான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன இல்லைன்னா டென்ஷன் இல்லை, இப்போ எனக்கு என்ன இல்லைன்னா அலைச்சல் இல்லை, இனி இப்போ என்ன இல்லை எனக்கு கோபம் வரல. ஆனால் ஒரு காலத்தில் அந்த பிரியாணி மட்டும் இல்லைன்னு வந்த உடனே என்னையா கடை நடத்துற, எது கடை நடத்துற, இது கடை மூடி போக வேண்டியது தானே, வெளியில் போர்டு வேற பிரியாணி இங்கே கிடைக்கும் அப்படின்னு பெரிய போர்டு வேற, வெளியில் சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா பாக்குறீங்களே, என்ன நான் என்னமோ ரொம்ப பாவியாவும், நீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நினைப்பே வராத மாதிரி பாக்குறீங்க. வந்திருக்கா இந்த மாதிரிலாம்? ஹலோ, சரி தலையாவது ஆட்டுங்க, அப்பதான் எனக்கு இன்னும் நான் என்ன ரொம்ப பெரிய பாவி மாதிரி உங்களுக்கெல்லாம் அந்த உணர்வே வராத மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அது எதுக்கையா போட போட்டிருக்கிற, பிரியாணி கடன் எதுக்கையா போர்டு போட்டிருக்க, தூக்கி போடுறியா, போட்டு ஒழுங்கா இங்கே கஞ்சி கிடைக்கும்னு போடியா. ஏன்னா அவ்வளோ கோவம் வரும். அடுத்த வண்டியை எடுத்துட்டு சுருன்னு போய் அங்கேயும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பிரியாணி சாப்பிடாம விடக்கூடாதியா, தேடியா எங்க இருக்குன்னு அப்படின்னு நினைச்ச ஒரு காலங்கள், அலைச்சல் டென்ஷன் எத்தனை. ஆனா புரிந்து கொள்ளுகிற ஒரு காலம்னு வந்ததற்கு பிற்பாடு இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே குறைஞ்சு போகுது. அப்போ இப்போ உங்கள்கிட்ட ஆவியானவர் உங்களிடத்துல பேசுறாரு, மகளே இது பிரச்சனையா இல்ல நீ புரிந்து கொள்ளாதது பிரச்சனையா, இது பிரச்சனையா நீ புரிந்து கொள்ளாதது பிரச்சனையா. ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறோம், நம்மளை அந்த வேலையை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வேலை எனக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்றோம், ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல வேலைக்கு வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அவ்வளவுதான், அந்த மனுஷனிடத்துல கோவப்பட்டோ எரிச்சலாயோ சண்டை போட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்ன வேலையை விட்டு தூக்கிட்டியாப்பா, ஆண்டவர் நினைச்சாருன்னா கர்த்தர் இதை விட நல்ல வேலையை எனக்கு தருவாரு, எனக்கு ஓனா ஒரு தொழிலையே கர்த்தர் தந்தாலும் எனக்கு ஓனா தொழிலே தருவாரு,
நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல, சார் இது வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க சார், இத்தனை நாள் என்ன நல்லா பார்த்துக்கிங்க சார், தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்பட்டுமா, வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதான் உண்மையா என்ன அர்த்தம் சொல்லுங்க சத்தமா? புரிந்து கொள்ளுதல். அதான் புரிந்து கொள்ளுதல். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கணவனாட்ட கொண்டு வந்து சாப்பாடை முன்னாடி வச்சாச்சு. என்ன முட்டை கூட இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, இதோங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டீங்க. அப்படியா, ரசத்தில் என்ன உப்பு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் உப்பை போட்டு தொலை அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க உப்பு போட்டாச்சு. நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாகவே இருக்கீங்க. என்ன கண்ட்ரோல் இது? என்ன கண்ட்ரோல்? புரிஞ்சுக்கிறது இல்லை. கோவமே படக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க. ஆனால் ஏற்றுறாரு பாருங்க, உசுப்பு ஏற்றுறது மாதிரி அப்படியே டென்ஷன் படுத்துறாரு. நமக்கெல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் தள்ளுது. ஆனாலும் ஆவியானவர் பேசுகிறாரு, இன்னைக்கு தானே சர்ச்சில் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்த, அதுக்குள்ளே உனக்கு கோவம் வருதா அப்படின்னு. சரி இப்போ அடக்கி வாசிப்போம். கடைசியில் எல்லாம் முடிச்சு தட்டை கழுவி கையே அங்கே கழுவி வச்சுட்டு எந்திரிப்பார் பாருங்க. அவ்வளோ அப்படியே வந்து, ஏங்க இவ்வளோ தூரம் சாப்பிட்டீங்களே, இத்தனை நான் பக்கனே உங்களுக்கு பண்ணி கொடுத்தனே, என்ன சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை வெடிச்சிருச்சு பாருங்க. பூகமோ இத்தனை நேரமும் அடக்கி வச்சிருந்ததை மொத்தமா கொட்டி சாப்பிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படின்றது போது, ஏன் நான் கேட்டாதான் சாப்பிடுவியா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, அவருக்கு அது என்ன பண்ணல, தோணல, அது அவருக்கு டிஃபால்ட்டா அவருடைய சிந்தையில இல்ல. அதுக்காக ஒரு பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்காக சிஸ்டர் பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி அந்த குணம் இல்லை. ஆனா அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, புரிந்து கொள்ளுதல் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல என்ன நினைப்பீங்க தெரியுமா? நமக்கு ஒரு டென்ஷன், அவருக்கு வருதா பாருங்க. இப்ப மாத்தி சொன்னது, அவருக்கு ஒரு டென்ஷன், உங்களுக்கு 1000 டென்ஷன். சித்தி சீரியல் பார்க்க வேண்டியது இருக்குது, எனக்கு பேரெல்லாம் தெரியாது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. எல்லாம் எத்தனை கமிட்மெண்ட் உங்களுக்கு இல்லை, பாத்திரம் கழுவணும், சாப்பாடு செய்யணும், துணி துவைக்கணும், எவ்வளோ கமிட்மெண்ட் உங்களுக்கு. தூங்கணும், மத்தியானம் 2 மணி நேரம் தூங்காமல் இருந்தால் எப்படி நீங்கள் நிற்க முடியுமா? உங்களால் டயர்டாகி சுருண்டு விழுந்துட மாட்டீங்க? உங்களுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்லை? உங்களுக்கு ரொம்ப நீங்கள் அப்படியே டீஹைட்ரேஷன் ஆவீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இது ஒருத்தருக்கு இல்லை, 2 பேருக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த புரிந்து கொள்ளுதல். ஸோ கணவனுக்கும் அப்படி தான். ஒரு மனைவி வந்து, இன்னைக்கு என்னம்மா ஒன்றுமே இல்லையா, எதுவுமே செய்யலையா, வெறும் ரசம் மட்டும் தான் செஞ்சுருக்கிறியா அப்படின்னு போது, சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்றைக்கு தான் நல்லா சமைச்ச, சண்டே தானே நல்ல சாப்பாடு கொடுத்த, இன்னைக்கு ஒரு நாள் ரசம் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, என்ன டயர்டாக இருக்கா, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு இந்த ரசம் போதும் அப்படின்னு நினச்சி அதை சந்தோஷமாக சாப்பிட்றது, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற இந்த அபிஷேகம், ஸோ உண்மையிலே புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது, நான் இந்த வாரம் முழுக்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு தாங்கப்பா, புரிந்து கொள்ளுதல் அப்படின்றத ஒன்று, கிருபையா எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு குழந்தை, ஹைப்பர் ஆக்டிவான ஒரு குழந்தை, ரொம்ப அட்டம் பிடிச்சிட்டு இருக்குது. அவங்க அம்மாவால் சமாளிக்கவே முடியல. உடனே நான் வந்து என்னுடைய கையில் வந்து ஒரு சாக்லேட் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பென் இருந்துச்சு, இதெல்லாம் காமிச்சு அந்த குழந்தைய கொஞ்சம் டைவர்ட் பண்ண உடனே அந்த குழந்தை வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் பாசமாயிடுச்சு, கொஞ்சம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பார்க்குறது, சிரிக்கிறது அப்படின்னு. உடனே அந்த தாயை, 2 குழந்தை அந்த அம்மாவுக்கு இருக்குது, ஒன்று இந்த குழந்தை, இன்னொரு குழந்தை கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதோ பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த குழந்தைய ஒரு 2 மினிட்ஸ் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. நான் உடனே வந்து சரி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வாங்கி என்னுடைய காலில் வைக்கும்போதே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப துள்ளுனதுனால என்னமோ தெரில, வாமிட் எடுத்துச்சு. நான் வந்து அப்போ தான் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மீட்டிங்காக போயிட்டுருக்கிறேன், ஃபுல்லாக வாந்தி எடுத்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
ஸோ இப்போ அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ சார், நான் கொடுத்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் அது யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ஸ் இருந்துச்சு, அதை வாங்கி நானும் என்னுடைய சட்டை எல்லாம் தொடச்சி அந்த குப்பையை அவங்களே இது பண்ணிட்டாங்க, வாங்கிட்டு போனேன். அப்புறம் ஒரு இடத்துல இறங்கி சின்ன ஒரு பைப் ஒன்று இருந்துச்சு, அந்த கவர்மெண்ட் பைப், அப்படியே சட்டையை கழட்டிட்டேன். பனியன் இருந்தால் சட்டையை கழட்டி ஒரு லைட்டாக அந்த இடத்துல மட்டும் தண்ணி போட்டு தொடச்சிட்டு அவ்வளோதான். நான் நடந்து போகிறதுக்குள்ளே காஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கல, முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஏன் இந்த குழந்தைய கையில் வாங்கினேன், இது வந்த உடனே இப்படி நம்ம மேலே வாந்தி எடுத்துருச்சே, நம்ம தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தலையில் இழுத்து போட்டுட்டோமோ, இந்த மாதிரிலாம் அந்த இடத்துல யோசனையே வரல. அதுக்கு நான் ஆண்டவரை எதுக்கு துதிக்கிறேன்னா, அந்த இடத்துல என்ன இப்போ வாந்தி எடுத்தா என்னப்பா, தொடச்சிடலாம் கழுவிடலாம், தொடச்சிடலாம், கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தொடச்சிடலாம் கழுவிடலாம். அதனால தான் பெர்க்மன்சியா ரொம்ப அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. துன்பமா துயரமா இது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. எவ்வளோ அழகா எழுதிருக்காருல்ல. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னு சொன்னா, சோ அண்டர்ஸ்டாண்டிங். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இப்போ பாஸ்டர் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நிறைய என்னோட நிறைய தெரியும். ஆனால் கல்யாணமாய் வந்த புதுசில் நான் ஏமாத்தணும்னா யாரை ஏமாத்தலாம் தெரியுமா? இவங்களை நிறைய ஏமாத்தலாம். என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, என்ன சொன்னாலும், எது சொன்னாலுமே இப்படியான்னு கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏமா நீ எல்லாம் இவ்வளோ பேதையாமா, இதுக்கு தாமா சொன்னேன் அப்படின்னா, ஐயோ அப்படியா, தெரியவே இல்லை, நீங்க சொன்ன உடனே இதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி எவ்வளோ வேணாலும் ஏமாத்தலாம், என்ன வேணாலும். அப்போ வந்து இங்கேருந்து வெளியூருக்கெல்லாம் நிறைய ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். ஆனால் அந்த டைமில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ஒரு லைஃப் இருக்குது, குடும்ப வாழ்க்கைன்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுன்ற ஒரு உறவு இருக்குது. இப்போது எனக்கு வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு தெரியும் அந்த குடும்ப உறவை பற்றி தெரியும், எனக்கு ஃபேமிலி லைஃப்பை பற்றி தெரியும், எனக்கு அந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெரியும். ஆனால் இவங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அவனுக்கு ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க அம்மா அப்பாவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ண, சில விஷயங்கள் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. ஒருவேளை என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். இப்போ எனக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஸோ இவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லா ஒரு ஃபேமிலியினுடைய A to Z விஷயத்த ஒரு தகப்பன் தாயை போல இருந்து, பெருமைக்காக சொல்லலை, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு என்ன எப்படி இருக்கும், எது எப்படி இருக்கும், நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களோ, ஒன்னொன்னா அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து நானே சொல்லி கொடுத்துருக்குறேன். உட்கார வச்சு, இதான் ஃபேமிலி, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒரு கணவன், இப்படி தான் ஒரு மனைவி, இப்படி தான் நம்ம பேசணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ காலங்கள் தாண்டிருச்சு, எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்கள் பாஸ்டர் மாட்ட நீங்கள் கேட்டு பாருங்க. அவங்க இப்போ கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உங்களோட வாழ்ந்திருக்க கூட முடியாது, ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஹஸ்பண்டாக இருந்ததை விட எனக்கு ஒரு நல்ல தகப்பனா தாயாக இருந்து அன்னைக்கு என்ன நீங்கள் டீல் பண்ணீங்க பாருங்க, அன்னைக்கு என்ன வந்து எனக்கு டீச் பண்ணீங்க பாருங்க, அன்னைக்கு என்கிட்ட இந்த இது வந்து நான் மறக்கவே முடியாது. என் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் சொல்லி கொடுத்த விதங்கள் வந்து உண்மையிலே வந்து அப்படி அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, 2 பேரும் பெருமைக்காக சொல்லலை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் என்னன்னு சொல்கிறேன், ஆலோசனையாக சொல்கிறேன். ஆனால் என்னமோ தெரில, அந்த டைமில் எனக்கும் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு தான், எனக்கு மேரேஜ் ஆகும்போது 25 இயர்ஸ், அவ்வளோதான். நானும் சின்ன பையன்தான். ஆனால் எப்படி அப்படி ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு வந்துச்சுன்னே தெரில. எதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதோ எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி காத்திருந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு, அதுக்கு பிறகுதான் வந்து அந்த ஃபேமிலி லைஃப், அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நேர்த்தியா. இப்போ அதுதான் வந்து அந்த ஃபேமிலி லைஃபுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு ஆதாரமா இருக்குது. அப்போ இந்த பலிபீடத்திலிருந்து நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, ஆண்டவரே அந்த புரிந்து கொள்ளுகிற தன்மை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம்.
இப்போ நான் சொல்றேன், உங்க மனைவி பேர்ல கசப்பு இருக்கலாம், உங்க கணவன் பேர்ல கசப்பு இருக்கலாம், உங்க மேனேஜர் பேர்ல கசப்பு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் 90% கசப்புகள் எதுக்கு காரணம்னா நீங்க புரிஞ்சுக்காததான். கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கசப்பு இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு, அவங்க ஒரு மனுஷன் தான், இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்காங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு யார் என்ன சொன்னாங்களோ நமக்கு தெரியாது, அவங்கள யார் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க நடந்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவங்க கோவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவங்க அப்படி இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிள்ளைகள். இப்போ ஒரு பொண்ணு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, ஒரு பையன் நம்ம பெத்த பையன் லவ் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே அவங்க அப்பா உடனே போய் தூக்கு கயிறை எடுத்துரு, நான் சாகுறேன் அப்படின்னு அவங்க அப்பா போறாரு. அவங்க அம்மா விஷப்பாட்டில் எடுத்து நானும் செத்து போயிடுறேன் அப்படின்னு நீங்க ரியாக்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய எமோஷன்ஸ் பெருசுதான், புரியுது எனக்கு. இவ்வளவு தூரம் வளர்த்து இது பண்ணி உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் ஒரே நிமிஷத்துல அந்த பிள்ளை பையன் துரோகம் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனா பட் என்னன்னா அந்த இடத்துல ஓகே, அவனுக்கு இந்த டெம்ப்டேஷன்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம், இவன் இந்த மாதிரி அன்பு அந்த பக்கம் போறதுக்கு என்ன காரணம்? சரி, அவனை வெளியே கொண்டு வருவோம், எல்லாருக்கும் வர்றதுதான், அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம், புரிய வச்சிருவோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராம எடுத்த உடனே இப்படி தலைகளை நின்ன உடனே அது முழுக்க எல்லாமே என்ன போயிருதுன்னா தப்பா போயிருது. அப்படியா, நீ சாகுறியா, அப்ப என்னுடைய ஃபீலிங்ஸ் உனக்கு மரியாதை இல்லைன்னா நீ செத்துரு, நான் வாழ்றேன் அப்படின்னு பிள்ளைங்க முடிவெடுத்துறாங்க. எத்தனையோ ஃபேமிலியை நான் இப்படி பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்பா அம்மாவுடைய பிரிவு, பிள்ளைகளுடைய பிரிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனையை அவங்க என்ன பண்ணலைன்னா சரியா புரிஞ்சுக்க தெரியல, புரிஞ்சுக்க தெரியாதனால சரியா ஹேண்டில் பண்ணல, சரியா கையாளல. நம்ம கூட நிறைய பேர் பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கல, நம்ம புரிஞ்சுக்காதனால சரியா கையாளல, அவ்வளவுதான். இந்த சுகர் பிரஷர் இருக்கு பாருங்க, இந்த சுகர் பிரஷர் கூட என்ன அப்படின்னு சொன்னா, சரியான விதத்துல அந்த சுகரை புரிஞ்சுக்கிட்டா, சரியான விதத்துல அந்த பிரஷரை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? மோஸ்ட்லி சுகமா இருப்போம். ஓகே, ரைட்டு, நம்ம பாட்டுக்கு 2 கிலோ சாப்பிட்டு 2 கிலோ ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு எனக்கு சுகரே வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணக்கூடாதுன்னு அப்பதான் தெரியும் நமக்கு. ஐயோ, இந்த எங்க அம்மா இருக்காங்க பாருங்களேன், அவ்வளோ 300 400 சுகரு 500 சுகர் வச்சுட்டு அவ்வளோ பெரிய நேந்திரம் பழத்தை உரிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏமா இவ்வளோ சுகரை வச்சுட்டு நேந்திரம் பழம் சாப்பிட்டு இருக்கிறியே, இது சுகரை ரொம்ப ஏற்றி விடுமா, இது பழத்தை. உடனே எங்க அம்மா எனக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? இதெல்லாம் சாப்பிடாம உயிரோட வாழ முடியுமாப்பா? இந்த டயலாக்கை போய் நான் என்ன சொல்றதுக்கு? இதெல்லாம் சாப்பிடாம உயிரோட வாழ முடியுமா? இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நான் ஏன்னா வாழ்றேன். ஆமா, இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இவ்வளோ பேங்க்ல சுகர் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. வேற என்ன சொல்ல முடியும் அம்மாவுக்கு? அதனால அதை புரிஞ்சுக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே நம்ம டென்ஷன் ஆகுறதுனால தான் இவ்வளோ பிபி ரைஸ் ஆகுது, நம்ம டென்ஷன் ஆகாம, நமக்கு டென்ஷன் வரும் அடுத்த நிமிஷத்துல, ஓகே ரெடி பண்ணு, கவலைப்படாத, யோசிக்காத, நீ இது யோசிச்சேன்னா உனக்கு உடனே சுகர் ஏறிடும், உடனே ஒரு ப்ரெஷர் ஏறிடும், அதனால உதவி யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயா விட்டுரு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தேவையான ஒன்று என்னன்னா, ஆண்டவரே எனக்கு என்னது கொடுங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கல, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு புரிந்து கொள்ளுதற்குரிய கிருபையை தாரு. முழு பலத்தோட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு புரிந்து கொள்ளுதலுடைய கிருபை, எனக்கு புரிந்து கொள்ளுதலுடைய கிருபையை தாருங்கப்பா. என் பிள்ளைக்கு புரிந்து கொள்ளுதலுடைய கிருபையை தாருங்கப்பா. அந்த சூழ்நிலை நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இப்படி நடந்தா இப்படி ஆயிரும் அப்படின்ற அந்த புரிந்து கொள்ளுதல், இனி என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே தவறாதபடிக்கு அந்த புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளை இடுவாராக. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீங்க கேளுங்க, ஆண்டவர் அதை உங்களுக்கு தரட்டும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லி கொடுக்கணும். இப்பொழுது அந்த புரிந்து கொள்ளுதலுடைய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. சத்தமா அப்பா தாருமப்பா. ஓ நன்றி.
வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடோ. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீர். பாடோ. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் நான் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கிற தேவன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் சொல்லோ. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். இப்ப சொல்லோ. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவாறே. வாய்க்கால்கள் நிரம்பிடும் என்றவர். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இப்ப சொல்லோ. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஆமே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும். கைகளை மேல தட்டி சொல்லும். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி சொல்லிக்கொண்டே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெப குறிப்பை மறக்காதீங்க. இந்த ஜெப குறிப்பை நீங்க கேட்டுட்டே இருங்க.
கேட்டுட்டே இருங்க. ஆண்டவரே, எனக்கு என் தலை மேல ஒரு அபிஷேகத்தை நீங்க வைக்கணும். என்ன அபிஷேகத்தை வைக்கணும்னா, என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், முதல்ல நான் என்ன பண்ணிக்கணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. மாப்பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறாரு, பொண்ணு ஏன் இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை எதுக்கு இப்படி நடந்துருச்சு, இந்த கடனுக்கு நான் மாறதுக்கு என்ன காரணம், இவங்க இப்படி ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம், இதை குறிச்ச ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் 90% என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள எந்த பாரமும் எனக்கு இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன மதிக்கலைன்னா உடனே, ஏன் மதிக்கல, நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிடணும், நான் அடிக்கடி அவங்கள்ட்ட பேசுறேனோ, அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்கலாம், நம்ம ரெடி பண்ணிக்கலாம், எல்லாம் ஒன்னொன்னா அந்த சூழ்நிலை வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அதை குறிச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வெகு சீக்கிரத்துல எப்படி ஆயிருவீங்கன்னா, ரொம்ப தலைவனா மாறிடுவீங்க, ரொம்ப அழகா மாறி. நான் சொல்றேன், இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா உலகத்துல இருக்கிற நிறைய பேர் இதை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறீங்க, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்குள்ள பாருங்க, அவங்க அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு இயேசுவை பற்றியே தெரியாது, பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன் சார் உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டா, அவளும் ஒரு பெண்ணு தானே பிரதர், இல்லைன்னா அவரும் ஒரு ஆண் தானே, அப்படி உடனே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அழகா அவங்க அந்த ஃபேமிலியை ரெடி பண்றாங்க. உங்க பிள்ளைகளிடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கும்போது, மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும், அவங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது, ஒண்ணுக்கு ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, அவனுக்கு என்ன தரணும்னா, ஆண்டவரே என் பிள்ளை சூழ்நிலைகளை என்ன பண்றது கிருபை வேணும்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிருபைய அப்படி தாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இப்போ சமீப காலமா சைக்கோங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. யாரு புரியுதா உங்களுக்கு சொல்றது? சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. இந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மனநலமா பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் நம்மளை அட்டாக் பண்ணலாம், நம்மளை கல்லெடுத்து எரியலாம். அவங்களுக்கு என்ன பண்ணாது, நம்மளை அடிச்சோன்னு தெரியாது, நம்மளை கல்லு தூக்கி வீசுறோன்னு தெரியாது, நம்ம அடிக்கிறது அப்பா, நம்ம அடிக்கிறது அம்மா, நம்ம அடிக்கிறது நம்முடைய மனைவி, கணவன், எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சுயநினைவே இல்லை. ஆனா இந்த உலகத்துல இப்ப இருக்கிற ரொம்ப டென்ஷனான வேர்ல்டுல ரொம்ப அதிகமா இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா, அதிகமா இப்போ சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க செய்கிறது உண்மை, அவங்க செய்கிறது நியாயம், அவங்க ஒரு மனுஷனுடைய கண்ணீரை பார்த்து அப்படியே ஒரு கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறது, அவங்க துக்கப்படுறத பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறது, அவங்க சாகிறத பார்த்து சந்தோஷப்படுறது. இந்த மாதிரி சமீப காலமா மனிதர்கள் ரொம்ப அதிகமா பெருகிட்டாங்க. உங்களை வருத்தப்படுத்தி நீங்க அழுதுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ஒன்றும் இல்லாம போயிட்டீங்கன்னு வைங்களேன், மகிழ்ச்சியா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்களேன், சந்தோஷமா இருக்கும், அதுல அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அது நார்மலான ஒரு பர்சனால சொல்லுங்களேன். நீ ஒரு வீட்டில் ஒரு மரண செய்தி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் சேர்ந்து அழுவீங்க. இதுதான் ஹியூமன், இதுதான் நம்ம அவங்களுக்கு துக்கப்படும் போது நம்ம அறியாமலே என்ன வரும், துக்கம் வரும். ஆனா அங்க துக்கமான செய்தி இருக்கும்போது மனசுக்குள்ள ஒருத்தங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்க நல்ல மனநிலைமையில. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல வெறும் நீங்க பார்க்குற பெரியவங்க இல்ல, நம்ம படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க பாருங்க, ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க கூட ஒரு சில பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா, இந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. டீச்சர்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறதுல சந்தோஷம், பொய்யான காரியத்தை பேசி டீச்சர்கிட்ட அடி வாங்க வைக்கிறதுல சந்தோஷப்படுவாங்க. உன்னை மாட்டி கொடுத்துட்டேன் பாரு, உன்னை அடி வாங்க வச்சுட்டேன் பாரு. இந்த மாதிரி இருக்கிற உலகத்துல நம்ம தப்பு வச்சு வாழணும்னா நமக்கு தேவையான ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன அபிஷேகத்தை தாருங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம், மகளே இவ்வளவு நீ கோவப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான், உன்னுடைய குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு சரியான புரிதல் இல்லாததுனால தான், நீ இவ்வளவு டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, நீங்க இவ்வளவு கவலைப்படுறதுக்கு காரணம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நீ அந்த காரியத்தை புரிஞ்சுக்கோ, நீங்க அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிற அபிஷேகத்தை வாங்குங்க, அந்த கவலை உங்களுக்கு இராது.
அந்த கோபம் உங்களை தொடராது. நீங்க சமாதானமாய் வாழ்வீர்கள். நிச்சயமா அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். நீங்கள் பொறுமையா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த காரியம் உங்களுக்கு நன்மையாய் முடியும். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் முடிய பண்ணுவார். நீங்க ரொம்ப சந்தோஷமா இந்த உலக வாழ்க்கையை வாழ்வீங்க. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி அப்பாட்டத்துல முடியும் ஆண்டவரே. நான் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருப்பார். ஆனால் சத்தத்தை உயர்த்தி நீங்க பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டே இருங்க. எஸ் பாஸ்டர், அப்படி ஒருவேளை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லாததுனால நான் நிறைய இழந்துட்டேன். என் பிள்ளை மேல பெரிய வெறுப்பை நான் சம்பாதிச்சிட்டேன். என் குடும்பத்தில் வெறுப்பை சம்பாதிச்சிட்டேன். நான் நிறைய கஸ்டமரிடத்துல நான் அந்த மாதிரி வெறுப்பை சம்பாதிச்சிட்டேன். நிச்சயமா பாஸ்டர், நீங்க சொன்னது 100% உண்மைதான். நான் புரிஞ்சுக்கவே இல்லை. என் பிள்ளைய நான் புரிஞ்சுக்கவே இல்லை. என் கணவனாரை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. என் மனைவியை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் இவ்வளவு பாடுபடுக்கிறதுக்கு காரணம், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த தன்மை என்கிட்ட இல்லாதனால தான் நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறேன். இப்பதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, இன்றைக்கு போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, பேசி கொண்டிருக்கும் போது அந்த ஞானம் என் தலையின் மேல கடந்து வரட்டும்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இயேசுவே, அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லப்பா. இப்போ இந்த உபவாச ஜெபத்துல இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதம் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த செய்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த மகிமை கடந்து வரட்டும். இதற்கு பிறகு என் பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். கர்த்தர் என்னை தேறினவனாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல, புரிந்து கொள்ளுகிறதுல என்னை தேறினவளாய் நிறுத்தினார் என்று என் பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாட போறோம். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு கூட சின்ன வயசுலேயே சில அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கறதற்கு நீங்க தான் அதை முயற்சி எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த பாட்டை பாட விரும்புகிறேன். எப்போவுமே நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய மொபைலை காரோட கனெக்ட் பண்ணி மோஸ்ட்லி என்னுடைய ஃபோனை நான் என்னுடைய காதில் வச்சு பேசின நாட்கள் ரொம்ப குறைவு. காதில் வச்சு பேசுறது ரொம்ப குறைவு. எப்போவுமே எனக்கு ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மொபைலை கையில் வச்சுட்டு லவுட் ஸ்பீக்கரில் பேசுறது எனக்கு ரொம்ப ஈஸி. லவுட் ஸ்பீக்கரில் வச்சுட்டு அப்படி மோஸ்ட்லி அப்படி தான் பேசுவேன். காதில் வச்சு பேசுறது ரொம்ப குறைவு. இல்லை காரில் ட்ராவல் பண்ணால் காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே பேசுறது. யார் எத்தனை பேர் இருந்தாலும் அப்படி பேசுறது வழக்கம். ஏன்னா எனக்கு வரது ஜபக்குறிப்பு இல்லைன்னா ஒரு சின்ன கவுன்சிலிங் அப்படி வரும். ஏதாவது இது தெரிய வேண்டாம் அப்படின்னா ஒருவேளை அந்த காரில் யாராவது இருக்கிறவங்க வேண்டாம்னா தான் அப்படி பண்ணுறோமே தவிர, அப்போ என் பிள்ளைகளோட எல்லாம் போகும்போது, ஃபேமிலியோட போகும்போது அதுதான் வழக்கம். அப்போ நான் பாஸ்டம்மா வெளியூரில் ஊழியத்துக்காக போயிருக்கிறாங்க. அன்னைக்கு பசங்க 2 பேரையும் நான் தான் அவங்க கேர் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நான் அவங்கள கூட்டிகிட்டு ஒன்றை அன்னைக்கு வரும்போது திடீர்னு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் ஒரு தப்பாக அவர் புரிஞ்சுக்கிட்டு சத்தமாக கத்துறாரு. அப்போ அந்த ஃபோனில் காரில் கனெக்ட் பண்ணுறதுனால இவங்க 2 பேருமே காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ 2 பேருமே காரில் ட்ராவல் அவங்க
என்னை யாருமே திட்டுறதை வந்து அவங்க ரொம்ப அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. என்னை மம்மி திட்டுறதான் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா நான் அவங்கள திட்டுறதான் பார்த்துருப்பாங்க. வேற யாருமே என்னை திட்டுறத அவங்க பார்த்ததே இல்லை. இல்லைன்னா அவங்க என்ன திட்டிருப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே திட்டுனதே தவிர தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்து என்னை திட்டுனதை வந்து அவங்க ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. அப்போது இவங்க வந்து ரொம்ப இதுவாக பேசின உடனே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப கோவம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதில்லை. எப்படி உங்களை உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பேசிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணோட 2 பேருமே ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி இது பண்ணுறாங்க, இனி அவங்களோட நீங்கள் பேசவே கூடாது, அவங்களை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பேரும் ஒட்டுக்கா பேசிட்டே இருக்கிறாங்க. எப்படி இனி வந்து அவங்க ஃபோன் வந்தால் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது, எப்படி டேடி நீங்கள் எடுப்பீங்க, அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, என்னதான் பாஸ்டராக இருந்தாலும் என்னதான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் இப்படி அவங்க பேசலாமா, அவங்க பேசினது தப்பு தானே அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு நீ சொல்ற, தப்பு தானே அண்ணன் அப்படின்னு. அவனும் உடனே ஆமாப்பா தப்புதாப்பா. எனக்கு அது ரொம்ப ஜோக்கா, எனக்கு ரொம்ப சிரிப்பாக வேற வந்துருச்சு. ஸோ நல்லா இருக்கும்ல அந்த கான்வர்சேஷன், 2 பேரும் நமக்காக சண்டை போட்டு பேசியிருக்குது எப்படி இருக்கும், எனக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து உடனே நான் என்ன பேச ஆரம்பித்தேன்னா, இல்லைப்பா அவருடைய சைடில் இருந்து நிற்பார், அவருடைய பக்கத்தில் இருந்து பாரு. ஸோ அவருடைய பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல அந்த விஷயத்துக்காக கோவப்பட்டது எனக்கு என்னமோ ஒரு நியாயமாக தான் தெரியுது. அது நியாயம். ஆனால் எந்த இடத்துல யாரிடத்துல எப்படி வெளிப்படுத்தணும்னு அவருக்கு தெரியல. அவர் எல்லார மாதிரி நினச்சிட்டு நம்மகிட்ட கத்திட்டார், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. இல்லை என்னதான் இருந்தாலும் கத்திட்டார்ல, இனி எப்படி உங்கள் முகத்தில் அவர் பார்ப்பாரு, நீங்கள் எப்படி அவரை பார்க்க முடியும் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, பார்க்குறதுக்கு என்ன, அவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, இன்னும் அவர்கிட்ட இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னு சொன்னோன்னே பெரியவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓரளவும் கன்வின்ஸ்ட் ஆகிட்டார். ஓகே ரெடி ஆகிட்டார். சரி நீங்கள் சொல்கிறதும் சரிதான் டேடி, ஆமாம் நம்ம ஏன் இது பண்ணணும், அது அவங்க கேரக்டர், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம அது பண்ணணும். சின்ன மட்டும் என்ன ஆகலை அப்படின்னா, அது எப்படி நீங்கள் இனி ஒரு டைம் அவங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படின்னு என்ன மிரட்டு கரெக்டாக அவன் சொல்லி முடிக்கும் போது ஃபோன் பண்ணுறாரு அவர். உடனே அவன் பின்னாடி இருந்து சொல்கிறான், எடுக்காதீங்க இவ்வளோ பேசிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாரா அப்படின்ட்ட உடனே, எப்பா அப்படியெல்லாம் செய்ய முடியாது, நீ சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும், அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம ஊழியக்காரங்க, அப்படி இல்லை கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து நான் எப்பவும் போல ஹலோ பிரதர் பிரைஸ் லார்ட், என்ன பிரதர் அப்படின்னு, ஐயோ உங்கள்கிட்ட நான் ரொம்ப கோபமாக பேசிட்டேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, எனக்கு சமீபமாக கொஞ்சம் பிபி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால நான் கத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபோனை வச்சுட்டார். இப்போ நான் பின்னாடி உள்ள பார்த்து பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணார் அவர் பேசினார், 2வது நிமிஷத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சது தப்பு தான் அப்படி பிடிச்சிட்டாரு, அவ்வளோதான். நம்ம ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணியிருக்கிறோம், ஏசப்பாட்ட போய் சாரி ஏசப்பான்னு கேட்குறோம், அடுத்த நிமிஷத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு, மன்னிச்சாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு நீங்கள் மன்னியாது இருந்தால் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு. நீங்கள் என்ன இருந்தாலும் ஒரு வசனத்தை பேசிடுவீங்க, வசனத்தை பேசி வாயை அடைச்சிருவீங்க அப்படின்ற. அப்போ அந்த இடத்துல வந்து நான் எதை அவங்களுக்குள்ள திணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை நீ இந்த பிரச்சனையை என்ன பண்ணிக்கணும், பிரச்சனையா பார்க்காத, நீ என்ன பண்ணிக்கோன்னா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அதனால நான் வந்து ரொம்ப போராடுறேன், ரொம்ப ட்ரை பண்றேன், அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து அந்த எனக்கு காயமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, யாரும் அப்படி பேசினதில்லைன்னு எனக்கு தெரியுது, எனக்கு வருத்தமா இருக்குது. ஆனா நான் எதையுமே காமிச்சிக்கல. ஏன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் நான் தான் இப்போ முன்மாதிரியான வழியை காமிக்கணும், என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் என்ன நான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால 2 பேருக்கும் சொல்லி புரிய வச்சாச்சு. இல்லை அப்படிதான் இருப்பாங்க, உலகம்னு அப்படிதான் இருக்கும். எல்லாரும் நம்மளை தலையில தூக்கி வச்சு பண்ணணும் இல்லை, ஒருத்தர் அப்படிதான் இருப்பாங்க, ஒருத்தர் நம்மளை அசிங்கமாக தான் பேசுவாங்க, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, அப்படியே உள்ளுக்குள்ள அந்த சத்தியத்தை திணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன், வசனத்தோட சேர்ந்து. இப்போ நான் என்ன நம்புறேன்னா, அடுத்த ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு வரும்போது அவன் கத்துனா கூட அவன் மனசுல இன்னொரு நியாயம் இருக்கும். ஒருவேளை அப்பா இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, மன்னிச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டா எஸ், அவர் கத்தி இருப்பாருன்னு கேட்டா இல்லை அப்படின்ற எண்ணம் எல்லாம் வரும்போது அவனுக்கு ஒரு இன்ஸ்பயரா, அவனுக்கு ஒரு முன்மாதிரியா கர்த்தர் என்ன வச்சுட்டாருன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டோம் அம்மா ஐயா, இதுவரை நடந்ததெல்லாம் போட்டோம் சிஸ்டர், இதுவரைக்கும் நடந்தது போட்டோம் பிரதர், இதெல்லாம் இதுவரை நடந்தது எல்லாமே போட்டோம்.
இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எனிவே நீங்க என்ன, இது வந்து வெறும் மனிதனுடைய எதிரி மட்டும் இல்லை, என்ன ப்ராப்ளத்துல வேணாலும் போகலாம். ஒருவேளை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இறந்திருக்கலாம், உங்க மனைவி இறந்திருக்கலாம், உங்க கணவன் இறந்திருக்கலாம், நீங்க நேசிச்சவங்க இறந்திருக்கலாம். கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்க. அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்குது, அந்த குழந்தை சிக்கா இருக்குது, மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருக்குது. உடனே இவர் ராஜான்னு கூட பார்க்கல. ராஜாவுக்கு ஒரு நாள்ல எத்தனை சைன், எத்தனை வேலை, எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ரெட்டுடுத்தி அவ்வளவுதான் போய் உட்காந்துட்டான். ஆண்டவரே இந்த குழந்தை எனக்கு திரும்பி வேணும், இந்த குழந்தை உயிரோட தாங்கன்னு கேட்கிறான். தாங்கன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் உபவாசம் வந்து கத்துன்னு கத்துறான், கெஞ்சுறான். ஆனா எந்த பதிலும் கேட்கல. 7வது நாள் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னா, பிள்ளை செத்து போயிருச்சு. பிள்ளை செத்து போயிருச்சு. வெளியில நிற்கிற அவனுடைய சேவகர்கள் வந்து பயப்படுறாங்க. ஐயோ, பிள்ளை உயிரோடு இருக்கும்போது உபவாசித்து அழுதார், பிள்ளை செத்து போயிடுதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாரோன்னு நினைச்சிட்டு முன்னாடி வந்து யாருமே அவரிடத்துல சொல்லாதபடி ஒளிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் தான் ஞானமான ஆளாச்சே. ஒளிஞ்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறான், பிள்ளை என்னாச்சுப்பா, பிள்ளை செத்து போயிடுச்சா அப்படின்னு கேட்டான். ஆமா செத்து போயிருச்சுன்னாங்க. உடனே ரூமை விட்டு வெளியே வந்து போய் ட்ரெஸ்ஸை மாத்தி குளிச்சு வந்து முன்னாடி உட்காந்து சாப்பாடை கொடுங்கப்பா அப்படின்னு வந்து ராஜ சாப்பாடை வைக்கிறாங்க. மொத்தத்தையும் சாப்பிட்டான். அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தன் கேட்கிறான். கேட்கவே கூடாது, ஆனா கேட்கிறேன், குழந்தை உடம்பு நல்லா இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உபவாசம் பண்ணி ரூமுக்குள்ள போய் அழுதிங்க. குழந்தை செத்து போயிருச்சுன்னு சொன்ன உடனே இப்போ குளிச்சுட்டு வந்து முன்னாடி உட்காந்து சாப்பாடை சாப்பிட்றீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்கும்போது தாவீது அந்த இடத்துல என்ன சொல்றான் தெரியுமா? குழந்தை உயிரோடு இருக்கும்போது குழந்தை பிழைக்கும்னு அதற்காக அழுதேன். குழந்தை இப்ப இறந்து போயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராதுன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் தெரியும். அதனால இறந்து போன ஒரு குழந்தைக்காக நான் இனி துக்கமா இருக்க வேண்டிய அவசியம், என்னை விட்டு போய் எடுக்கவே முடியாம போன ஒன்றை குறித்து நான் வந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தில் இருக்குது. 2 சாமுவேல் 12:23 அது மரித்திருக்கிறது. 21 அப்பொழுது அவன் ஊழியக்காரர், அப்பொழுது அவன் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அது மரித்திருக்கிறது என்று இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். ஆமே, பாத்தீங்களா? ரொம்ப அவ்வளவுதான். இனி நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் அங்க போகணும், நான் தான் அதனிடத்திற்கு போவேன். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இறந்து போனவர்களுக்காக பல வருஷமா நீங்க வந்து துக்கிச்சுட்டே இருக்கலாம். ஐயோ, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க, எதுக்கு ஆண்டவரே இப்படி பண்ணீங்க, உங்க நினைவு வந்துட்டே இருக்கலாம். பட் என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுங்கள். நம்ம தான் அதை அவங்கள பார்க்க முடியும், நம்ம தான் அங்க போக முடியும். அதை குறித்து நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இந்த புரிந்து கொள்ளுகள் என்கிற இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாட்டா இந்த உலகத்தில் நீங்க வாழ்றதுன்றது வந்து கடினமா இருக்கும். ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒன்று இருக்கும், ஆப்போசிட்ல. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய கேரக்டர் முழுக்க வேற, மனைவியினுடைய கேரக்டர் முழுக்க வேற, அவங்களுடைய வளர்ப்பு வேற, அவங்களுடைய படிப்பு வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, என்னுடைய படிப்பு வேற, என்னுடைய எல்லாமே வேற. இப்ப 2 பேர் ஒன்று சேர போறோம், அவ்வளவுதான். எனக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாறணும், இதெல்லாம் ஓகே. பட் இது 2 இடையில சில விஷயத்தை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நமக்கு ஏற்றது மாதிரி அவங்கள கொண்டு வர, அவங்களுக்கு ஏற்றது மாதிரி நம்ம மாற, சத்தமா சொல்லுங்க, மாற முடியாது. ஒரு கணவன் வந்து 99% ஒரு மனைவிக்காக என்ன பண்ணலாம்? கேட்கல, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? 99% மாறலாம். ஆனா 1% மாற முடியாத ஒண்ணு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஒரு சும்மா ஜோக்கு சொல்றேன். பாஸ்டம்மா வந்து கல்யாணமான புதுசுல வந்து எனக்கு வந்து எங்க அப்பாவே தாடியில பார்த்துட்டேன், அதனால உங்களையும் தாடியில பார்க்கறது நல்லா தான் இருக்குது. ஆனாலும் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, எனக்கு வருகிற கணவனையாவது கொஞ்சம் தாடி இல்லாம பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு
நான் இனி அவங்களுக்காக தாடி எடுக்க முடியுமா? நான் வந்து ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே எதை வச்சு பழகியாச்சு. எனக்கு எப்பவுமே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறதுக்கு காரணம், இந்த தாடி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தோற்றம் வந்து எப்பொழுதுமே ஒரே போல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு கலர் அங்கே இருக்கிற ஒரு 4 பேர் வந்து இன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேட் நல்லா இருக்குது, இன்னைக்கு அவருடைய சட்டை கலர் நல்லா இருக்குது, கோட்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யாருமே பார்த்துடக்கூடாது. நமக்குன்னு என்னது ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னா நம்மளை எப்பவும் ஒரே மாதிரி பார்த்துட்டாங்கன்னா எதை மட்டும்தான் பார்ப்பாங்க? ஸோ வார்த்தையை மட்டும்தான் கவனிப்பாங்க. அதனால் டிஃப்ரெண்டாக பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாம் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கற்றுக் கொடுத்த தகப்பன்மார் வந்து என்னென்னா, தாழ்மை அப்படின்றது வந்து இதுதான், நீ வந்து இப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்க, இது ஒரு தாழ்மையின் அடையாளம், இந்த மாதிரி நீ வச்சுக்கோ, அது வந்து ஒரு தாழ்மை, இந்த மாதிரிலாம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. பட் அந்த பேட்டர்னை நான் வந்து பொய்யா உண்மையா அப்படியெல்லாம் இது பண்ண விரும்பலை. சரி, அவங்களுடைய வளர்ப்பில் நம்ம வளர்ந்துட்டோம், அவ்வளோதான், அதை அப்படியே வச்சுட்டோம், அதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். நான் இப்போ வந்து அதுக்காக மாறவே முடியாது. இது வந்து என்னுடைய பிரதிஷ்டையாக கூட இருக்கலாம், இது என்னுடைய ஒப்பு கொடுத்தலாம் இருக்கலாம், இது மாற்ற முடியாது. இப்போ எனக்காக அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? 99 விஷயத்தில் நான் அவங்களுக்காக மாறினாலும் இந்த ஒரு விஷயத்தை நிறைய நேரத்தில் நான் என்ன பண்ணி தான் ஆகணும்னா அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, நீ அவங்க எனக்காக, சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் எல்லா கணவனாரையும் மாற்ற முடியாது, எல்லாத்தையும் எல்லா மனைவியாலையும். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. கேட்கலையே? ஆமேன். நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது? சிலருக்கு இந்த கழுத்தை நல்லா சேர்த்து வச்சு இப்படி ஒரு பட்டன் போடுறது சிலருக்கு என்ன பண்ணும்? பிடிக்கும், அது அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். சிலருக்கு இந்த காலர் மாதிரி வச்சு ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு அப்படி பிடிக்காது, அந்த கட்டை கழுத்து அதுதான். அப்போ அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாதான் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் அழகா இருக்கேன், நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கும், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் சிலருக்கு இந்த மாதிரி காலர் வச்சு போட்டாதான் அவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு கான்ஃபிடென்ட் வருது. இப்போ நம்ம போய் அதை பிழிஞ்சு அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது. சிலது வந்து எனக்கு காலர் வச்சது தான் பிடிக்கும், அவங்களுக்கு நெக்கல் தான் பிடிக்கும். ஓகே, ரைட்டு, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ. இதெல்லாம் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். மேஜரா நம்முடைய குடும்பத்தையே அழிக்கிற, நம்முடைய எதிர்காலத்தையே அழிக்கிற சில காரியத்தை நம்ம மாறணும்னா கண்டிப்பா தெரியாத என்ன பண்ணி தான் ஆய்க்கணும். கேட்கல? கணவனுக்காக மாறணுமான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா. மனைவிக்காக மாறணுமான்னு கேட்டா கண்டிப்பா எஸ். ஏன்னா அப்பதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இதுல மேஜரான சிலது இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் வந்து நிறைய பேரோட பேசிட்டு சேட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாரு. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி வந்து இது இல்லை, பிடிக்கல, வேண்டான்னா கண்டிப்பா அதை செய்யவே கூடாது. குடும்பத்துல குழப்பம் வருகிற, குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணுகிற சிலதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே போல பையனும் பொண்ணு யாரா இருந்தாலுமே குடும்பத்துல பிரச்சனை வருகிற சில காரியத்தை வந்து விட்டு கொடுக்கணும்னா விட்டு கொடுக்கணும். ஆனா சில காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அவளுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அவனுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, சரிப்பா கொஞ்சம் பார்த்துக்கோ, பட் எனக்கு இது நல்லா தெரியல, ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னால் நீ பழகிட்ட, நீ அதை செஞ்சுட்ட, ஆனால் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை இதுக்கு எல்லாத்திற்கும் தேவையான ஒரு ஆணி வேர் சொல்லுங்க மக்களை, என்னது? புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? ஸோ ஆன்லைனில் கூட நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நிறைய பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ தாவீது என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வந்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 17:29. 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார். இப்போ தாவீது வந்து
சவுலுடைய சத்தத்தை கேட்ட உடனே நான் போறேன்னு சொன்ன உடனே யாரு புரிஞ்சுக்கல அப்படின்னா, கூட பிறந்தவங்க வந்து இந்த தாவீதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. அவனை திட்டுறாங்க, எதுக்கு இங்க வந்த, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்துல விட்டு வந்த, நீ வந்து இப்போ இந்த யுத்தத்தை பார்க்கலவா வந்த, நீ இதயத்துல துணிகரமான மனுஷன் எங்களுக்கு தெரியும், நீ போ அப்படின்னு துரத்துறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரனுக்குள்ள இவ்வளோ பெரிய வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு அந்த புரிஞ்சுக்கிற சக்தி யாருக்கு கிடையாதுன்னா, கூட பிறந்த சகோதரனுக்கு இல்லை. கடைசியில் வெட்கப்பட்டு போனது யாருன்னா சகோதரர்கள் தான் வெட்கப்பட்டு போனாங்க. அதனால இன்னைக்கு எல்லாருக்காகவும் நான் ஸ்பெஷலாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்க யாராவது ஒருத்தர், பாஸ்டர் கண்டிப்பா இந்த செய்தி எனக்காக தான் பாஸ்டர், ஆண்டவர் லிட்டரலா நேருக்கு நேர் என்கிட்ட பேசுறாரு, நான் தான் இதை புரிஞ்சு நடந்துக்கணும், இந்த பிரச்சனையினால நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், இந்த பிரச்சனைனால ரொம்ப நான் வருத்தப்படுறேன், டெய்லி நான் அழுறேன், என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு வருத்தமா இருக்குது, எனக்கு கோபம் வருது, எனக்கு சண்டை போடுறேன், நான் என்னென்னமோ நினைக்கிறேன், ஆனா உண்மையே இந்த பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிட்டு இதை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தரணும்னு நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் இன்னையிலிருந்து உங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் உருவாக்க கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களை அழகாய் கர்த்தர் உருவாக்குறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. மோவாபிய இடத்துல போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் எடுத்தது தப்பான்னு கேட்டா வேதத்தின்படி கண்டிப்பா தப்பு. ஏன் அப்படின்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசிகளோட விசுவாசிகளுக்கு சம்பந்தம் ஏது? இந்த சட்டம் தெரியுமா தெரியாதா நகோமிக்கு? நகோமிக்கு தெரியுமா தெரியாதா? நகோமி எதுக்காக மோவாப் போனாங்க? எதுக்கு போனாங்க? தன்னுடைய தேசத்துல பஞ்சம் வந்திருக்குன்றதுக்காக, பஞ்சத்திற்கு கொஞ்ச நாள் தப்பு வைக்கிறதுக்காக மோவாவுக்கு போனாங்க. ஆனா மோவாவுக்கு போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஆண்டவர் சொல்லல. அங்க போன உடனே தன்னுடைய பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணினாங்களோ இல்லையோ, தகப்பனும் செத்துட்டாரு, 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. இப்போ நிறைவுள்ளவளாய் போன நகோமி குறைவுள்ளவளாய் போகிறதுக்கு வர்றா, திரும்பி வர்றா. ஆனா ஒரே ஒருத்தி, அந்த ரூத்துனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பாருங்க. அம்மா நகோமி சொல்றாங்க வேண்டாம், என் கூட வராதீங்கன்னு சொன்னா கூட இந்த பொண்ணுக்கு தெரியும், இல்ல நீ ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கீங்க மாமி, எனக்கு தெரியும், உங்க ஐயாவை இழந்தது மட்டும் இல்ல, உங்க பசங்க 2 பேரையும் இழந்துட்டீங்க. இன்னொரு மாமியாரா இருந்தா ஒரே நிமிஷத்துல எங்களுக்கு நேரா சொல்லியிருப்பாங்க, உங்களை 2 பேரையும் கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த ஊருக்கு நான் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம வந்து உங்களோட சேர்ந்ததுனால தான் என் குடும்பத்திலே ஆண் வம்சமே இல்லாம போச்சு அப்படின்னு எங்களை திட்டி இருப்பாங்க. ஆனா உங்க வார்த்தை ஒரு நாள் கூட எங்களை ஹர்ட் பண்ணவே இல்லை, நீங்க ஒரு நாள் கூட என்னை வருத்தப்படுத்தவே இல்லை. நிச்சயமா நீங்க நல்லவங்க, அதனால உங்க கூட நான் வருவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களை குறித்து என்னை பிரிக்கும். உங்களை தனியா அனுப்புறதுக்கு நான் விரும்பல, நான் உங்க கூட வர்றேன். நான் உங்க கூட வராத குறித்து நீங்க என்கிட்ட பேசாதீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாமியாரை குறித்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்களே, கண்டிப்பா நீங்க ஆராதிக்கிற கடவுளும் யாரதான் இருப்பாருன்னா நல்லவரா தான் இருப்பாரு. அவரை இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்கல்ல, அவர் எனக்கு எப்படி நன்மை செய்ய மாட்டார்ன்ற அந்த புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தன்னுடைய குடும்பத்தை விட்டே ரூத் மாமியாரோட வந்தாங்க. வந்த 1 மாசத்துக்குள்ளேயே இடிந்து போன வாழ்க்கை கட்டப்பட்டுச்சா இல்லையா? கர்த்தர் கட்டினாரா இல்லையா? புரிந்துக்கிற அபிஷேகம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க குடும்பம் நிச்சயமாய் கட்டப்படும், உங்க பிள்ளைகளுடைய குடும்பம் நிச்சயமாய் கட்டப்படும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவங்க மேல இவங்க மேல பழி சாட்டுறதை விட, அவன் கெட்டவன்னு சொல்றதை விட அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னது? ஹலோ, இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை அம்மாங்க உங்கள் பையனை கூப்பிட்டு, உன் மனைவி மோசமானவாப்பா, உன் மனைவிக்கு பின்னாடி போகாதப்பா, அவள் அப்படிப்பா இப்படிப்பான்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 10% பேர் எதை சொல்றவங்க இருப்பாங்களே தவிர 90% அம்மாங்க தன்னுடைய பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீ எதுக்குப்பா அப்படி கோவப்படுற, அது சின்ன புள்ள, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ ஒரு குடும்பத்தை ஆயிட்ட, உனக்கு என்னவா இவ்வளவு கோவம் வருது, நீ அப்படிலாம் பண்ணாதப்பா. 90% தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்னதான் சொல்லி கொடுப்பாங்க? கேட்கல, நல்லதாங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நிறைய மனைவிகளுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? அம்மாட்ட போயிட்டு வந்த உடனேயே பேய பிடிச்சது மாதிரி ஆடுறாரு. அப்போ அதுவும் ரொம்ப நல்லா கூட சொல்லிக் அவ
சொல்லி அனுப்பியிருப்பா, சொல்லி கொடுத்துருப்பா, ஊசி இறக்கி விட்டுருப்பா. இது என்ன வார்த்தை? ஏன் இவருக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க அம்மா ஸ்க்ரூ ஏத்தின உடனே வந்து அப்படியே பாம்பு மாதிரி மொத்தத்தையும் கக்குற அளவுக்கு அவர் என்ன, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? அவர் குட்டி குழந்தையா? அவரும் புருஷன் தானே. அம்மா சொன்னாலும் அவருக்கு உணர்கிற அவருக்கு உணர்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இது நிறைய அம்மாங்களுக்கும் இப்படி இருக்குது. அவ ஸ்க்ரூ ஏத்தி விட்டுட்டா, அதனாலதான் அவன் நம்மள்ட்ட கத்துறான். ஆமா, பிறந்ததுக்கு அப்புறம் அவன் கத்தவே இல்லை. உங்க பிள்ளை உங்கள்கிட்ட கத்த உங்களை ராஜாத்தி மாதிரி வச்சிருந்தான். இன்னைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை கத்துறான். அவன் என்னைக்கு உங்களை கத்தாம இருந்தான்? அந்த பையன் என்னைக்கு உங்களை கத்தாம இருந்தான்? சொல்லுங்க. கத்துறதானே வேலையே. அம்மானா அம்மானா கத்து வாங்குறவங்க தான் அம்மா. இந்த அம்மாட்ட மட்டும் எவ்வளவு வேணாலும் கொட்டலாம், மனைவிட்ட கூட இதெல்லாம் கொட்டிட முடியாது. அம்மான்றது ஒரு நிறைய பேருக்கு ஒரு குப்பை தொட்டி மாதிரி. இது பாட்டுக்கு நம்ம கத்திட்டே இருந்தா மொத்தத்தையும் வாங்கும் அந்த அம்மா. மொத்தத்தையும் வாங்கிட்டு, ஏன்பா தோசை சுட்டு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு போறியா? ஏமா இவ்வளோ தூரம் ஒன்று இப்படி கத்துறனே, இத்தனை பண்ணனானே, கடைசியில் தோசை. அது பாசம்மா. அதனால தான் சொல்கிறேன், அந்த இடத்துல வேற யாரும். அதனால தான் கர்த்தரும் சொல்கிறாரு, தாவீதை பார்த்து சொல்கிறார். தாவீது வந்து பொதுவாக அம்மா அப்பாவோட பிள்ளை அல்ல. ஈசாய்க்கு அவன் மகன் அப்படியா இருந்தாலும், ஈசாய்க்கு நேரடியாக அவர் பண்ணின கல்யாணம் பண்ணின மனைவியினுடைய பிள்ளை அல்ல, மறுமணி ஆட்டியருடைய பிள்ளைங்க. எப்பவுமே மறுமணி ஆட்டியருடைய பிள்ளைகளை கலட்டி விடலாம், அந்த பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம், அப்படி ஒரு ரூல் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனாலதான் தாவீதை என்ன பண்ணலைன்னா ஒரு பெரிய பொருட்டாவே அவங்க எடுக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி, அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி, அப்படி ஒருத்தனா வாழ்ந்தவன் தான் தாவீது. அதனாலதான் அவர் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அம்மா அவனுடைய அன்பும் பாசம் அது கிடைக்காதனால தான் ஏசப்பா அவனுடைய பாசம் தாவீது ரொம்ப அதிகமா இருந்தனால தனக்கு ஒரு தாயாய் தகப்பனா தாவீது யாரை பார்த்தான்னா ஏசப்பாவை பார்த்தான். அதனால தான் அவன் சொன்ன, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார். அதனால அம்மாவுடைய பாசம் அது ரொம்ப டிஃப்ரெண்டான பாசம், அது வித்தியாசமானது. சரி, ஓகே. பட் இன்னைக்கு எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா, எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா. அந்த நிதானத்தை ஆண்டவர் எனக்கு தாங்க. பாடலாமா? அந்த பாட்டை பாடலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவது இல்லை, நம்பினோரை நீர் கைவிடுவதில்லை. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடியாமே ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லும், ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து ஊதாவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து ஊதாவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எந்தன் தேசா சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் தேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைகளை மேல தட்டி, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? இந்த வருகிற வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய அடுத்த பார்ட்டை உங்களோட நான் பேசுகிறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கறதுக்கு நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாய் மாறப்போகிறது. யாரிடத்துலையும் இந்த பகை உணர்வே நமக்கு வராது. யாரிடத்துலையும் நமக்கு கசப்பே வராது. எப்போ எப்போ சொல்லுங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு யார் மேலேயும் என்ன வராது, கசப்பே வராது. நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா, அவங்க பார்ட்ல இருந்து பார்த்தா கேட்கல, அவங்க பார்ட்ல இருந்து பார்த்தா சரிதான், அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அது சரிதான். ஓகே, அவங்க கோபப்படுறது என்ன ஏன் இப்படி கோபப்படுறாங்க? அவங்களுக்கு இருக்கும்ல, அவங்களுக்கு அந்த ஏஜ் இல்லை, அவங்களுக்கு அந்த அந்த சூழ்நிலை இல்லை, அவங்க அந்த மாதிரி படிக்கல, அவங்களுடைய மனசுக்கு அது கோவப்படுறது இல்லைன்னா தெரிஞ்சிட்டு யாருமே கோவப்படுறது இல்லையே. அவங்க பாட்டில் அது கரெக்டு, அவங்க பாட்டில் அது கரெக்ட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடும். நம்ம ரொம்ப தெளிவாயிருவோம், நம்ம ரொம்ப தெளிவாயிருவோம். நான் என்ன நம்புறேன்னா, இந்த தெளிவு உங்கள் எல்லாருக்குமே வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு மட்டும் நீங்கள் இன்னைக்கு இதை ரெடி ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 1 வீக்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஒரு வாரத்தில் ஒரு தூங்கும்போது 10 டைம் எந்திரிக்கிறவங்க கொரட்டை விட்டு தூங்குவீங்க. எந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் சத்தமா சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் கொரட்டை விட்டு தூங்காம போறதுக்கு என்ன காரணம்? கொரட்டை போகும்போதே என்ன போட்டு போறது, சண்டை போட்டே போறது. கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்னா ஒருத்தர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க, ஒருத்தர் தூங்க மாட்டாங்க. அப்ப யார் மேல தப்பு? கொரட்டை விட்டு தூங்குற ஒரு பேரை தப்பா, தூங்காத மேல தப்பா? நம்ம பொறுத்தவரை தூங்குற மேல தான் தப்பு. பாருங்க எவ்வளவு சண்டை போட்டு தூங்குது பாருங்க. இதுக்கெல்லாம் உணர்வு தான் இருக்கா இல்லையா? அப்படி கோவம் வரும். ஒரு கொத்தி இருந்தால் குத்திடலான்னு தோணும்ல, ஒரு மிதிச்சிடவான்னு தோணும். இவ்வளவு பண்ணிட்டு உனக்கு தூக்கம் வருது, இவ்வளவு பண்ணிட்டு உனக்கு தூக்கம் வருது, எப்படித்தான் நீ எல்லாம் தூங்குறியோ தெரியல அப்படின்னு எழுப்பி தட்டி எழுப்பி சண்டை போடு. நான் தூங்காம இருக்கேன்ல, நீ எப்படி தூங்கலாம், எந்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா அந்த புரிதலே இல்லை. அதற்கு மாறாக போகும்போதே ரைட், ஓகே ரைட், சரி ஓகே பரவாயில்ல. ஜோப்பில் அதான் ஆண் பிரதர், ஆண் மக்களுக்கு ஜோப்பில் 500 ரூபா காசு இருக்குது, வீட்டில் நைட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, என்ன பண்ணலாம்? ஒரு சாப்பாடு கூட உனக்கு செய்து வைக்க தெரியாது. ஒரு நைட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வர இந்த எதிர்பார்ப்பு தப்பா இல்லை? தப்பு இல்லை, சரிதான். ஒரு கணவனாக இருந்து நீங்கள் அதை நீங்கள் எதிர்பார்க்கறது அங்கே இல்லை, என்ன பண்ணலாம்? அதுக்காக சண்டை போட்டு பாத்திரத்தெல்லாம் உருட்டி இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்யலையா? ஏன்பா செஞ்சுருக்கலாம்ல, நான் கஷ்டத்தோடு வரல, இனி திருப்பி போகண்டாம்ல, செஞ்சுருக்கலாம், நீ செய்யலை, சரி ஓகே ரைட் பரவாயில்ல, நீ படுத்துக்கோ அப்படின்ட்டு இந்த 500 ரூபா கொண்டு போய் நிம்மதியா
2 தோசையோ இட்லியோ சாப்பிட்டு வந்து நிம்மதியாக தூங்கிட்டா என்ன வாயில் வார்த்தையே வரமாட்டேங்குது. இதெல்லாம் நடக்கிறதா பாஸ்டர்? நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? என் கணவனா இருக்கா சொல்கிறீங்க? நான்லாம் சாப்பாடு ஆக்கி வைக்காமல் இருக்க முடியுமா பாஸ்டர்? ஒரு ராத்திரியை தாண்டுவேனா நான்? அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பேர் தான் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு கூட என்ன வரலன்னா, அந்த அந்த பெண்ணை பார்க்கும்போது பரிதாபம் வரல. ஒருத்தருக்கு கூட பரிதாபம் வரல. ஏன்னா எல்லாரும் பெரிய பரிசுத்தமான மாதிரி, ஏதோ இந்த பிள்ளை இப்போ இந்த பொண்ணு பெரிய தப்பு பண்ணது மாதிரி, இந்த பெண் மேலே தான் எல்லாரும் கொல்லணும் அவளை. எல்லாம் கையில் வச்சிருக்காங்க, கொல்றது. இவர் எஸ்ன்னு சொன்னால் கொண்டுருவாங்க. யாருக்குமே பரிதாபம் வரல. ஏன்பா, என்னதான் நீங்கள் அந்த சிச்சுவேஷன் நின்று பாருங்களேன், அந்த சூழ்நிலை நின்று பாருங்களேன். எதனால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க தெரிஞ்செடுத்தாங்கன்னு நமக்கு யாராவது அவங்கள அந்த பிரச்சனைக்குள்ள தள்ளுனாங்களா, இல்லை சூழ்நிலையினால அந்த பிரச்சனைக்குள்ள அவங்க போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னமோ இந்த மாதிரி ஒரு பொல்லாத கிணத்துக்குள்ள விழுந்துச்சு அந்த பொண்ணு. இப்ப எல்லாரும் கையும் மெய்யுமாய். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்படின்னா அந்த சூழ்நிலையில, அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல நம்ம நிறைய பேர் வந்து விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி வீடியோ காமிக்கும் போது எல்லாரும் முகத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, மூடி இருப்பாங்க. அது கஷ்டமான ஒன்று தானே. அப்போ அது வந்துடுறாங்க, வந்து ஆண்டவருக்கு முன்னாடி இப்போ நிறுத்தியாச்சு. எல்லாம் சொல்றாங்க, இந்த பொண்ணை நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து இயேசு நிமிர்ந்து, யோவான் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல். நீ 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9வது வசனத்தை கூட, 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதுக்கு 8வது வசனத்தை வாசிங்க. 8. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். அந்த ஸ்திரீ தனித்திருந்தாள், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. சரி, எவ்வளவு நல்ல மனசுல, எவ்வளவு நல்ல மனசுல. அவங்க அத்தனை பேர் பாவம் செஞ்சவங்க. இவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். இவர் கல்லறியலாம், இவர் திட்டலாம், இவர் லெஃப்ட் ரைட் கேட்கலாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு திருடனை காப்பாற்றி விட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹலோ சிஸ்டர், பிரதர், ஒரு திருடனை காப்பாற்றி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு திருடனை காப்பாற்றி விட்டீங்க, அவன் திருடனதை கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்க போய் நின்று காப்பாற்றி விட்டீங்க. காப்பாற்றி விட்டதுக்கு அப்புறம் அந்த திருடனை பார்த்து என்ன பண்ணுவீங்க? வண்டி வண்டியா பேசுவீங்க. டேய், நான் இருந்ததுனால உன் உயிர் இன்னைக்கு பொழைச்சிருச்சு, உன்னை தப்பிச்சு விட்டேன், நீ எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, என்னைக்கு உன்னை தப்பிச்சு விட. அப்படியே பேசி அவனே, வேணாம் சார், இனி வாழ்க்கையில திருடவே மாட்டேன் சார், இதுக்கு பேசாம நீங்க அவங்க கையிலேயே என்ன பிடிச்சி கொடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவனை நம்ம என்ன பண்ணுவோம்? காப்பாத்தி விட்டதும் இல்லாம அவனுக்கு சுவிசேஷம் சொல்றோன்னு வேற ஒரு பிளான் பண்ணுவோம். இது நல்ல வாய்ப்பு, உன்னை காப்பாத்தி விட்டு உனக்கு சுவிசேஷத்தை சொல்றான் பாரு அப்படின்னு நினைச்சு அப்படி பேசுவோம் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனா இயேசு இந்த இடத்துல எந்த விதத்திலையும் அந்த லேடி அவங்கள காயப்படுத்துறதுக்கு கர்த்தர் விரும்பவே இல்லை. நம்மளா இருந்தா ஏன் பண்ண, எங்க பண்ணன, எப்போ பண்ணன, எப்படி பண்ண, எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது நல்லதா, புருஷன் இருக்கானா இல்லையா, எத்தனை கேட்போம். ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்திரீயே ஸ்திரீயே அப்படின்னா, மகளே, உன்னை யாருமே கல்லறியலையா, உன்னை யாருமே நியாயம் தீர்க்கலையா? உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை ஆண்டவரே. உடனே இவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, நீ போ. ஆனா ஒண்ணு சொல்றேன், இனி என்ன பண்ணாத, இனி என்ன தப்பு பண்ணிடாதப்பா, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷிய உடைச்சு மாற்றி எங்க கொண்டு வந்துச்சுன்னா, அவருடைய பாதத்தை கழுகுற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஹல்லேலூயா.
அவரை போல புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? அவரை போல நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருமே என்னை புரிஞ்சுக்கிடாட்டாலும் யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு தெரியுமா? நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான்ப்பா நான் உயிரோட வாழ்றேன். என்னை பற்றி தெரிஞ்சதுனால மட்டும்தான்ப்பா நான் உயிரோட வாழ்றேன். நீங்களும் என்னை புரிஞ்சுக்கலன்னா இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. என் கணவனார் என்ன புரிஞ்சுக்கல, என் மனைவி புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கல. ஆனா என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர் யாருன்னா ஏசப்பா. என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பேசி திடப்படுத்தி தைரியப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் நடத்துறதுனால தான் நான் உயிரோடையே நான் வாழ்றேன். அவரை மாதிரி நல்ல தெய்வம் ஒருத்தருமே இல்லை. உம்மை போல என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? அவரை போல புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? ஸோ எல்லாருக்கும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த செய்தியை தயவு செய்து நிறைய பேர் நீங்களும் ஆன்லைனில் இருக்கும் இன்னொரு டைம் கேளுங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. எனக்கு முக்கியமான செய்தி எல்லாரும் கேட்கணும். அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கணும். இனி திருமண வயசில் போகிற பிள்ளைங்க கேட்கணும். அவங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா கர்த்தர் பெரிய மகிமையை கர்த்தர் செய்வாராக. ஸோ 2 காரியம் இருக்குது. ஒன்று நம்ம ஒன்றுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்னென்னா வருகிற சண்டே ஈவினிங் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக ஒரு ப்ரேயர் வச்சுருக்குறோம். அதில் பாஸ்டர் ஜோயில் தாமஸ் ராஜ் வராங்க. நைட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்குறோம். அதனால் டோக்கன் நிறைய பேர் புக் பண்ணால் தான் அந்த சாப்பாடு ரெடி பண்ண முடியும். தயவு செய்து உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற குறைஞ்சது ஒரு 10 பிள்ளைகளையாவது, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க 9th 10th 8th அந்த மாதிரி கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். போன டைம் நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் தயவு செய்து அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. அவங்கள புக் பண்ண வைங்க. 50 ரூபா தான். அவங்களுக்கு ஃபுட்டும் கொடுக்குறோம், பெண்ணும் கொடுக்குறோம். அந்த 50 ரூபாவை நீங்களே போட்டு கூட அதை கூட்டுவாங்க. ஆளுக்கு ஒரு 10 பேரை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. இது ஒன்று. ஸோ நம்பர் 2. ரெண்டாவது கடந்த வாரத்தில் சண்டேயில் மோகன் சிலாசரஸ் அப்பா வந்திருந்தாங்க. அப்போது நிறைய தரிசனத்துக்காக எல்லாம் நிறைய எனக்கு தரிசனம், நிறைய யோசித்தோம், நிறைய ஜோம் பண்ணோம், அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சே இருந்தேன். அப்போது இந்த போன டிசம்பர் மாதத்தில் நான் பாஸ்டர் மாட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா மீட்டிங்ஸும் நம்ம சர்ச்சிலேயே நடக்குது. ஆனால் சர்ச்சை விட்டு அவுட்டரில் ஒரு இடத்துல கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு ரிசார்ட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு சின்ன இடம் மாதிரியோ ஒரு தனியாக ஒரு இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுற பிள்ளைங்க, அப்பா அம்மா தட்டி கொடுத்து டெவலப் பண்ணாமல் இல்லாத பிள்ளைங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும், ஆனால் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களெல்லாம் மந்த்லி ஒரு டைம் வெளியில் கூட்டிகிட்டு போய், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க மந்த்லி ஒன்ஸ் அவங்கள முன்னேறதற்கான ஒரு சப்ஜெக்டை நம்ம பிளான் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர் மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சரி வின்சர் கார்டன் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைமாவது போவோம், ஞானஸ்தானத்துக்கெல்லாம் போவோம், தென்கரையில் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் நம்ம வேணா ஐயாட்ட பேசி நம்ம ரொம்ப கம்மியான வாடகை தான் அவங்களுக்கு தருவோம். அவங்க ஒன் டேக்கு 1 lakh வரைக்கும் அவங்க வாடகை வாங்குவாங்க. ஆனால் நமக்கு அவங்க வெறும் 15,000 ரூபாய்க்கு தான் தருவாங்க ஒரு மீட்டிங்க்கு. சரி நம்ம ஒரு 10,000 ரூபாய் பேசி 1 இயருக்கு வேணா புக் பண்ணிடுவோம். எல்லாம் 1ஆம் தேதியோ இல்லைன்னா 1ஆம் தேதி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பாஸ்டர் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களும் சொன்னாங்க நல்லதுதான்ப்பா, அப்படி வேணால் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது டிசம்பரில் பேசினோம். அதை அப்படியே விட்டுட்டோம். சரி அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அங்கே போகணும், நிறைய செட்டப் இருக்குது. பேசிகிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே அந்த வின்சர் கார்டனுடைய ஓனரே நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. சர்ச்சுக்கு அவங்க வேற எதுவும் கேட்கல. பாஸ் நான் அவங்கள பார்க்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எங்கள் யூனிட்டில் மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஒரு ப்ரேயர் வைங்க, நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருங்க, அதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னால் அது எப்படி இருக்கும் பாருங்க. எதுவுமே அவங்கள்ட்ட சொல்ல, அவங்க இப்படி பேசுகிறாங்க. எங்கள் யூனிட் ப்ரேயர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது மாதிரி இருக்குது, எங்களுக்கு அந்த ப்ரேயர் சப்போர்ட் தேவைப்படுது. ரெண்டாவது அங்கே மந்த்லி ஒரு மீட்டிங் நான் வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் நினைக்கும் போது நான் உங்களை தான் நினச்சேன், நீங்கள் மாதத்துக்கு ஒரு மீட்டிங் அங்கே வைக்க முடியுமா, எந்த மீட்டிங் வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்கள பார்த்து சொன்னேன், ஐயா நான் இந்த மாதிரி இன்னும் யோசித்தேன், நான் பாஸ்டர் மாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் கரெக்டாக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு. குட், கரெக்டாக பண்ணுங்க. அவருடைய பிரதர் அசிஸ்டண்ட் அந்த மேனேஜர் வந்திருந்தார். மேனேஜரை கூப்பிட்டு சொன்னார், எல்லா 1ஆம் தேதியும் ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டார். எல்லா 1ஆம் தேதியும் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் புக் பண்ணியிருப்பான். அப்போவே அங்கே இருந்து எல்லாமே புக் பண்ணிட்டாங்க.
எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஃபஸ்ட்டு வர ஞாயிற்றுக்கிழமை தான் 1ஆம் தேதி நமக்கு எல்லாருக்கும் ஃபுட் இருக்குது. மதியானமே ஈவினிங் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, அகைன் அடுத்த லெவல் வந்து எனக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு வருமானத்தில் ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணணும், எனக்கு அந்த ஐடியாஸ் வேணும் அப்படின்றவங்கள கொஞ்சம் ஜபத்தோடு வந்து அப்படியே கைட் பண்ணுறதுக்காக நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் வந்து ஸோ நான் வந்து ஒரு 5 o'clock அங்கே போயிடுவேன். 6:30 6 o'clock ஆரம்பிச்சிடும் ப்ரே. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 25 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். தென்கரை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தென்கரை கார்னியா போகிறதுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. வின்சர் கார்டன் நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு கிடச்சிருக்கும். முடிஞ்சவங்க எல்லாருமே அங்கே கலந்து கொள்ளுங்க. இந்த ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் சண்டே ஈவினிங்கே அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால் அதை கலந்து கொள்ளுங்கள். ஸோ அகைன் வந்து ஆன்லைன்லேயும் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த கடனோடு இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு எடுக்காங்க. அதனால் லைவும் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் டைம் அதை லைவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா நிறைய செட்டப் இருக்கிறதுனால எப்படி நான் ஃபஸ்ட் டைம் ஒருவேளை லைவ் பண்ண முடியலன்னா நேரடியாக பேசுகிறேன். அதை லைவ் ஷூட்டிங் பண்ணி கண்டிப்பாக மண்டே அந்த மாதிரி டியூஸ்டேயில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதனால் எல்லாருமே ஜபத்தோடு நீங்கள் அதில் கலந்துக்குங்க. மாதத்துக்கு ஒரு நாள் எல்லா 1ஆம் தேதியும் ஈவினிங் 6 o'clock வந்து நமக்கு வந்து அங்கே மீட்டிங் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, அடுத்த லெவல் போகணுன்னு ஆசைப்படுறவங்க, ஸ்பெஷலாக யங்ஸ்டர் கேர்ள்ஸ் பாய்ஸ், ஸோ எல்லாருக்கும் நடக்கிறது. அதனால் அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ அடுத்து ஒரு தரிசனம். நீங்கள் ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ஜெபிக்கிறவர்கள். அதனால் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இங்கே அப்பா வந்து அந்த 1 லட்சம் பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து இந்த பட்டணத்தில் 50 லட்சம் பேர் இருக்காங்க, 1 லட்சம் பேரை உங்கள் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். எனக்கு 1 லட்சம் பேர் சர்ச்சுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னலாம் நான் யோசிக்கலை. ஆனால் 1 லட்சம் பேரை ஆண்டவருக்குள்ளே நடத்துறதுக்கு அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்து இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ முழு தமிழ்நாடு ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை உங்களிடத்தில் சொல்கிறேன், நீங்கள் அதை ஜெபத்தில் வச்சுக்கோங்க. இது எப்போ ப்ராசஸ் ஆகும்னு தெரியாது. ஒரு வேன், ரொம்ப அழகான ஒரு வேன் ஒன்று வாங்கி அந்த வேனுக்குள்ளே வந்து ஃபுல்லாக லைவ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வைக்கிறோம். அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வண்டியை கொண்டு போய் விட்டால் போதும். அந்த வண்டியிலே வச்சு ஒரு 100 பேருக்கு சுவிசேஷன் சொல்லலாம், 100 பேருக்கு வந்து ப்ரேயர் நடத்தலாம். 100 பேர் அங்கே நடக்கிற அந்த விஷயத்தை உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்களுக்கு யூடியூப் மூலமாக மற்ற வலைதளங்கள் மூலமாக நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேன் ஒன்றுக்காக நான் வந்து அதை ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 லட்சம் ஆத்துமாக்கள் அப்படின்ற அப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கலை, பட் ஜெபம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 காரியத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய அற்புதங்களை நம்முடைய ஊழியத்தை கொண்டு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாரும் எழும்பி அப்படியே முன்பாக வருவோம். இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி நமக்கு வந்து 2 ஆராதனைகள் இருக்கிறது. இந்த 2 ஆராதனையும் இதுவரைக்கும் 5:30 நம்ம வச்சோம். ஆனால் இப்போ வந்து 6 o'clock வச்சுருக்கிறோம். எல்லா வாரமும் 6 o'clock ஃபஸ்ட் சர்வீஸு. ஃபஸ்ட் வீக் மட்டும் 9 o'clock வந்து அடுத்த செகண்ட் சர்வீஸாக 9 o'clock ஆரம்பிக்கிறோம். 9 மணிக்கு. ஓகே, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். மற்ற எல்லா நாட்களும் 8:30 மணிக்கு அடுத்த சர்வீஸ் ஆரம்பமாகும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன செய்தி கேட்டோம்? புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாத்தையும் அப்படியே எதுலையுமே பதட்டப்படாமல், எதுலையுமே டென்ஷன் ஆகாமல், எதுலையுமே கோவப்படாமல் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது நடந்துட்டுருக்கவே நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு ஞானம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சின்ன வயசில் ஊசியை பார்த்து பயப்பட்டவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா தூக்குங்க. மோஸ்ட்லி எல்லோரும் சின்ன வயசில் ஊசியை பார்த்து பயப்பட்டவங்க. அதுவும் இந்த 80 கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே பயப்பட்டிருப்பீங்க. ஏன் தெரியுமா? 90 கிட்ஸு இப்போ இருக்கிற 20 கிட்ஸ் எல்லாம் கூட பயப்பட மாட்டாங்க. நிறைய வீடியோவில் இதான் சிம்பிள் தான் அப்படின்னு. ஆனால் 80 கிட்ஸு கண்டிப்பாக பயப்பட்டிருப்பீங்க.
நம்ம நிறைய 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி கிராமத்தில் வாழ்ந்தவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் தான் நம்ம நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம் சின்ன வயசில். அங்கே ஒரு அம்மா நமக்கு ஊசி போட வருவாங்க பார்த்தீங்களா, கம்பவுண்டரில். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஞாபகம்? நம்ம இங்கே நர்ஸுன்றோம், இங்கே மற்ற ஊர்லெல்லாம் என்ன சொல்லுவாங்க கம்பவுண்டர்னு. பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு தலை மேலே பிசாசு வச்சிருக்க மாதிரி ஒரு கொம்பு தான் வைக்காது. அதனுடைய குரல் ஆளு கருப்பா வந்து நின்னா அந்த ஊசியை எடுத்துட்டு வந்த என்ன வா போ. ஐயோ அப்படியே கத்தியெல்லாம் கலங்கி போயிடும் தெரியுமா? அது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் பயப்பட்ட ஊசி, ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பயமே இல்லை. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய பேர் நர்ஸு கூட ஊசி போடுறதில்ல. யார் யூஸ் போடுறா? சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்கெல்லாம் அவங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்சுலின் போடுறாங்க. அப்போது ஒரு நாள் பயப்பட்ட நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்களே போடுற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன், உங்களுக்கு அந்த ஊசியை குறித்து என்ன வந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு. ஊசின்னா இவ்வளோ தான் குத்தும், இவ்வளோ தான் இறங்கும், அதில் வர்ற ரத்தத்தினால நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, அந்த ரத்தம் போனால் போட்டும், அது ஒன்றும் பண்ணாது. இப்போ போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும், சரியாயிடும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஊசி போட்டுட்டு தேய்க்க போனால் விடுவாங்களா? எனக்கு வலிக்குது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் ஊசி போட்ட உடனே கையை நீட்டி கொஞ்சம் தேய்ச்சி விட்றீங்களா? ஏன்? அந்த வலியில் தேய்ச்சி விட்டோன்னா அந்த மெடிசன் அந்த இடத்துல கட்டாது, எல்லா இடத்துக்கும் போகிறதுனால வலி 2 நாளில் சுத்தமாக சரியாக போயிடும். ஆனால் தேய்ச்சி விடலேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு வாரம் தாண்டி தொட்டு பார்த்தாலும் ஏன் சரியா நீ என்ன பண்ணலை, தேய்க்கலை. இதுக்கு என்ன காரணம்? தேய்க்க வேண்டான்னு அடம் பிடிக்கிறவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரல, தேய்ங்கன்னு கையை நீட்டுறவங்களுக்கு என்ன வந்துச்சு, புரிதல் கேட்கல. அவ்வளோதான். இந்த புரிதல் அப்படின்ற ஒன்று வந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் எப்படி ஆயிடுவோன்னா செயின்ட்டாக மாறிடுவோம். அவ்வளோதான். ஒரு காவி சட்டை போட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்க வேண்டியதான், அந்த அளவுக்கு மாறிடுவீங்க. என்ன கோவமே வரல சாமி உங்களுக்கு? ஆமாம் சாமி, எனக்கு என்ன வந்துச்சு கேட்கல, எனக்கு புரிதல் வந்துச்சு சாமி. சாமின்னா அந்த சாமி இல்லை, இது நீங்கள் சொல்கிற சாமி. இவங்கெல்லாம் சாமியாரானதுக்கு என்ன காரணம்? சாமியாருக்கு என்ன வந்துச்சு கேட்கல சத்தமா? புரிதல் வந்தவங்க தான் சாமி. சாமின்னா ஏசப்பா சாமி கிடையாது. மனுஷங்க சாமின்னு சொல்கிறாங்கல்ல, மரியாதை கொடுத்து வைக்கிறாங்கல்ல, அவங்க யார் அப்படின்னா புரிதல் உள்ளவர்கள். அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில், ஆண்டவரே எல்லாருக்கும் என்ன கொடுங்கன்னா, இது ரொம்ப கடினம். இனி நிறைய பேருக்கு அப்படியே தோணும், நீங்கள் வேற, நான் புரிஞ்சுக்குவேன். இப்போ போய் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போய் சாரி மட்டும் கேட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியும் நீ வந்து இறங்கி விழுவேன்னு, ஏன்னா நீ தானே தப்பு பண்ண அப்படின்னு அவர் அந்த அர்த்தத்தில் நிற்பார். நான் வந்து அதுவும் ஒரு புரிதல் தான். ஏன்னா அவருக்கு அந்த புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லை. ஒரு சாரின்னு வந்து கேட்கும்போது நம்ம வந்து பழசை திரும்பக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்ற புரிதல் அவருக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு, அங்கேயும் ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். சரி கத்திட்டாங்க, சரி பரவாயில்ல, நம்ம வந்தது, நீங்கள் போனது எதுக்கு? நீங்கள் போனது ஒப்புரவாகிறதுக்கு. ஆனால் நீங்கள் போகும்போது அங்கே ஒப்புரவாகாத முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. நீங்கள் போனது எதுக்கு? ஒப்புரவாயிட்டு தான் வரணுமே தவிர, அப்படி சொன்ன உடனே இவர் தாடிக்காரர் பேசின மொத்த வார்த்தையை மறந்துட்டு அங்கே போயிட்டு வாழா, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்க வந்தா நீ என்னடான்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறியா ஏன் அப்படின்னு சொல்லி சண்டையை பெருசு பண்ணி விட்டுட்டு அப்படி வந்துடக்கூடாது. அதுக்கும் என்ன தேவை கேட்கல சத்தமா? இப்போ எல்லாருக்கும் அந்த ஞானம் வேணுமா? ஜெபம் பண்ணுவீங்களா? டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா 21 நாள் ஒரு 5 நிமிஷம் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும், மனுஷங்களை புரிஞ்சுக்கணும், சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், நடக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா கேன் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பிரிட் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது
வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறார். ஸோ பரமபிதா உங்களுக்கு அந்த ஞானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவார். ஸோ நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உங்களுக்குள்ள இன்னைக்கே அந்த ஆவியானுடைய ஸ்டார்ட் ஆக போகுது. கர்த்தர் அப்படி ஒரு தேறினவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தேறினவர்களாய் நிறுத்த போறாரு. கரங்களை மேல உயர்த்தி, இயேசுவே அந்த கிருபை எங்களுக்கு உண்டாவதாகன்னு கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே அந்த ஞானத்தை தாரும், அந்த புரிந்து கொள்கிற அபிஷேகம். உம்மை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லப்பா.